सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पति हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमुनि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहुवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவணிக்கத்தில் இங்கே நாம் பாகவத மகாத்மியம் பார்த்துட்டு வரோம். அதான் சொல்கிறார், அதாவது தேவரிலும் கடக்க முடியாத பகவானுடைய மாயையை இந்த சப்தாகத்தினால் சுலபமாக கடந்துடலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மாயினா என்ன? காம குரோதங்கள், துக்க தாரித்யம், துர்பாக்கிய நிலை, இதெல்லாம் தான் மாயை இல்லையா? இந்த மாயெல்லாம் சுலபமாக இந்த கலியுகத்தில் சுலபமாக கடக்கிறதுக்கான ஒரே தர்மம் என்னென்னா பாகவத தர்மம் தான். துக்க தாரித்ய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலனாயச்ச காமக்ரோத ஜயார்த்தம் ஹி கலோ தர்மோ அயம் ஈரித அந்யதா வைஷ்ணவி மாயா தேவைரபி சுதஸ்தஜா. தேவர்களால் கடக்க முடியாத அந்த மாயை சுலபமாக மனுஷனால் கடக்க முடியும்னா அது சப்தாகத்தினால. அந்யதா வைஷ்ணவி மாயா தேவைரபி சுதஸ்தஜா கதம் தியாஜ்ய பவேத் பும்பிஹி சப்தாகோ அது பிரகிருத்திதா. அப்படியேப்பட்ட பாகவதத்தை யார் தான் பாராயணம் பண்ணாமல் இருப்பா, பாகவதம் கேட்காமல் இருப்பா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இங்கே. அதனால் ரிஷிகளுடைய சபையில் ஒரு ஆச்சரியம் நடந்தது. அந்த இடத்துல சனகாதி முனிவர்கள் அங்கே பாகவதம் மேலே நடத்தும் போது அங்கே ஒரு ஆச்சரியம் நடந்ததான். என்னென்னா, பக்தி தேவி தன் பிள்ளைகளோட ஞான வைராக்கியத்தோடு இளமையோடு வந்து சேர்ந்தாரலாம். அந்த இடத்துல எப்படி வந்து சேர்ந்தாங்கன்னா, ஸ்ரீகிருஷ்ணா கோவிந்தா ஹரே முராரே நாதா நாராயணா அப்படின்ட்டு அடிக்கடி பகவன் நாமங்களை சொல்லி கொண்டு அந்த இடத்துல வந்தால் பாகவதத்தினுடைய பலனே அந்த பக்தி ஞான வைராக்கியம் தான். அதனால் பாகவத அர்த்த பூஷம், அதுதான் பாகவதத்துக்கு அலங்காரமே, அந்த பக்தி ஞான வைராக்கியம். அவர் வந்து அந்த அழகான ரூபத்தோடு அங்கே வந்தது. எல்லாரும் தத்ருசுன்னு பதம் இருக்குது, சதஸ்யாக. அந்த இடத்துல அந்த சதஸில் எல்லாரும் பார்த்தாங்களாம் அந்த பக்தி ஞான வைராக்கியம் வந்தது. அப்போது எப்படி இவள் வந்தால் இந்த இடத்துல அப்படின்னு எல்லாமே தங்களுக்குள்ளே பேசி கொண்டிருக்கிறார்கள். கதம் பிரவிஷ்டா கதமாகதேயும் மத்திய முனினாம் விதி தர்க்கயந்தகா. அப்போ சனகாதி முனிவர்கள்லாம் தங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்க்குறாங்க, எப்படி இங்கே வந்து சேர்ந்தா அப்படின்ட்டு பார்த்தோன்னே அப்போது சனகாதி முனிவர்கள் கேட்கிறார்கள் அந்த பக்தி தேவியை, இந்த இடத்துல எப்படி நீ வந்து சேர்ந்த அப்படின்ட்டு, உன் பிள்ளைகளோடு எப்படிம்மா வந்து சேர்ந்த, நீ யாரும்மா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஓச்சு குமாரஹா வச்சனம் ததானிம் கதார்த்ததோ நிஷ்பதி ஆதுநேயம் ஏவங்கிர சுசுதா நிஷம்ய சனத்குமாரம் நிஜகாத நம்ராக. அப்போ சனகாதி முனிவர்கள் அது கேள்வி கேட்ட உடனே அங்கே எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க வந்து சேர்ந்துருக்காங்க. அப்போது பக்தி தேவி பதில் சொல்கிறா சனகாதி முனிவர் இடத்துல, எல்லாம் உங்களால் தான் நான் இங்கே புஷ்டியாக வந்து சேர்ந்துருக்கேன். நான் ரொம்ப இழைச்சி போயிருந்தேன், கலியுகத்தில் நஷ்டமாகி போயிருந்தேன், இப்போ நான் குண்டாக இருக்க வந்திருக்கேன் அப்படின்ற. பக்தி தேவி குண்டாயிட்டலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, ஞான வைராக்கியம் புஷ்டி பெற்று வந்தது காரணம் என்னென்னா இந்த பாகவதத்தினால. பவத்பிர் அத்தியவ கதாஸ்மி புஷ்டா கலி பிரணஷ்டாபி கதாரசேன. இந்த கதையினுடைய ரசத்தினால அவன் நல்லா இளமையோடு மூவரும் வந்திருக்கிறார்கள். குவாஹந்து திஷ்டாம் யதுனா புருவந்து பிராமா இதம் காம் கிரமுச்சரேதே. நான் எந்த இடத்துல வந்து தங்குறது, இந்த இடத்துல வந்துட்டேன், சரி எனக்கு இடம் ஏற்பாடு பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். அதற்கு அப்போது சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க, பக்தேஷு கோவிந்த ஸ்வரூபகத்ரி, பக்தரில் கோவிந்தமயமாக மாற்றுபவளே, பிரேமையே தரித்தவளே, பிறவி பிணியை போக்குபவளே, பவரோகஹந்திரி பிரேமகதத்ரி பவரோகஹந்திரி
சாத்வஞ்ச ஜஷ்டஸ்வ சுதரிய சம்சயா நிரந்தரம் வைஷ்ணவ மானசானி. அதனால் தைரியமாக இங்கே உட்காந்து கதை கேட்குற அத்தனை பேர் மனசுலையும் ஹிருதயத்துலையும் போய் நிரந்தரமாக வாசம் செய். இதுதான் ஒன்று எழுந்து போன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இந்த விஷ்ணு பக்தர்கள் பாகவத கதை கேட்குற விஷ்ணு பக்தர் வைஷ்ணவர்கள் மனசில் எல்லார் மனசுலையும் போய் டேரா போட்டுரு அப்படின்ட்டு உன் பிள்ளைகளோட சொல்லிட்டேன். அதுதான் உடனே அதே மாதிரி ஞான வைராக்கியம் பக்தி எல்லாரும் ஹிருதயத்திலையும் ஸ்தாபிக்கப்பட்டது. அதனால் ஹரிதாசருடைய சித்தத்தில் பக்தி ஞான வைராக்கியம் பிரகாசிக்கிறது. அதனால் பாகவதம் ரசம் கேட்ட மாத்திரத்தினாலே நம்ம ஹிருதயத்தில் அந்த பக்தி ஞான வைராக்கியம் வந்து உட்காந்தது தான். பக்தி ஞான வைராக்கியம் உட்காந்தா பகவானுக்கு பொறுக்கலை. உடனே பகவானும் தன்னுடைய வைகுண்டத்தை விட்டு மனைவி தன்னுடைய சகோதரனாகிய ஆதிசேஷனையும் திறந்துட்டு அப்படி அந்த பக்தர் ஹிருதயத்தில் வந்து டேரா போட்டுறானா. அப்போ பகவானே லக்ஷ்மி மணாலனே அந்த ஹிருதயத்தில் வந்து தங்கிறான்னு சொன்னால் அந்த பக்தன் எப்படியாப்பட்ட தனவான், அவனை விட சிறந்த பணக்காரன் உண்டா? லக்ஷ்மி மணாலனே லக்ஷ்மி வேண்டான்ட்டு இந்த பக்தன் தான் ஓணுன்ட்டு அவன் ஹிருதயத்தில் வந்து டேரா போட்டுறான்னா இந்த பக்தனை விட சிறந்த பணக்காரன் வேறு யார் இருக்க முடியும்? ஆனால் சகல பவனங்கள்லேயும் இவன் தான் பெரிய பணக்காரன் அப்படின்றார். வெளிப்புறமான பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பாகவதம் யார் படித்து கண்ணீர் விடுறாங்களோ அவங்க தான் பெரிய பணக்காரன். ஏன்னா பக்தி ஒன்றுனாலேயே அந்த ஹரியானவன் அவன் ஹிருதயத்தில் பக்தி வந்து தங்கிடுறா இல்லையா, பக்தி ஞான வைராக்கியம். அந்த பக்திக்கு வசப்பட்டு பகவானும் மகாலட்சுமியும் திறந்துட்டு அந்த பக்தன் ஹிருதயத்தில் வந்து டேரா போட்டுறானா பகவான். நிவசதி ஹிருதி ஏஷாம் ஸ்ரீ ஹரேர் பக்தி ஏகா, அந்த பக்தி ஒன்றுக்காக பகவான் வந்துடுறானா. ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விகாய பிரவேசதி ஹிருதி தேசம் பக்தி சூத்திரபணத்தா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? ஓகே. அந்த பக்தி என்ற கயிறால் கட்டப்பட்டு பகவான் அந்த பக்தர் ஹிருதயத்தில் வாசம் பண்ணுறான். ஓகே. சரி நான் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? சரி. அந்த இதெல்லாம் கூட பார்த்தாச்சு இல்லையா? ஆமாம். அப்போ யாரெல்லாம் பரிசுத்தம் அடைந்தார்கள் என்று கேட்ட பிறகு மாணவா பாபகிருதஸ்து சர்வதா, மனுஷ மாதத்தில் இருக்கிறவன் என்னென்ன பாவங்கள் பண்ணுறானோ அத்தனை எல்லா பஞ்சமா பாதங்கள் பண்ணவெல்லாம் கூட பரிசுத்தம் அடைய முடியும் பாகவதத்தினால, பரிசுத்தம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் துந்துகாரி கதையை சொல்கிறது. ஓகே இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே ராம. ஆனால் சில விஷயங்கள் சொல்லணும். அதாவது இதெல்லாம் வந்து சும்மா விரிவாக பார்த்துருக்கோம், ஆனால் விரிவாக பார்த்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பார்த்துருக்கோம். கொஞ்சம் நிதானமாக பார்த்தா நிறைய விஷயம் இருக்குது இதில். சனகாதி முனிவர்கள் கேட்ட கேள்விக்கு பக்தி தேவி என்ன சொல்கிறான்னா, நான் கலியுகத்தில் நஷ்டமான நான் இந்த கதையினுடைய ரசத்தினால் நான் புஷ்டி அடைந்தேன், என் பிள்ளைகளும் இளமையை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் நான் எங்கே வாசம் பண்ணுறது அப்படின்னு கேட்டதுனால இந்த பக்தர்கள் ஹிருதயத்தில் வாசம் பண்ணு அப்படின்ட்டு சனகாதி முனிவர்கள் அவர்களுக்கு இடத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதனால் பாகவதம் படித்தா பக்தி தன்னாலே உண்டாகும். பக்திக்காக எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. பாகவதம் படித்தா பக்தி ஞான வைராக்கியம் தன்னாலே நமக்குள்ளே உண்டாகும். எவ்வளோ பெரிய பெரிய பாக்கியம் பாருங்கள் நமக்கு. நாமளே படித்தாலே போதும், பக்தி ஞான வைராக்கியம் நமக்கு உண்டாயிடும். சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு, இந்த அத்தியாயமும் பார்த்தாச்சு. அடுத்தது வேறு என்ன பார்க்கணும்? நச்சேந்திர சுகம் கிஞ்சித்து என்ன சுகம் சக்கரவர்த்தினா இதெல்லாம் கூட பார்த்தாச்சு. 5வது அத்தியாயம் பார்க்கணும். ஓகே, அப்படின்னா அது வர என்ன விட்டுட்டேன், ஏதோ விட்ட மாதிரி இருக்குது எனக்கு மனசில். என்ன விட்டுட்டேன்னு தெரியலையே, ஏதோ விட்ட மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். சரி, ஓகே, சரி, பரவாயில்ல. உத்தவர் வந்து கேட்குறாரு இல்லையா, பகவானே நீங்கள் வந்து போக வேண்டாம், நிர்குண உபாசனை ரொம்ப கஷ்டம், சகுண உபாசனை தான் மக்களுக்கு எளிமையானது,
அதனால் நீங்கள் இருந்தால் தான் பகவான் பகவான் எப்படி இருப்பான்னு மக்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இருந்தீங்கன்னா கிருஷ்ணன் மாதிரி இருப்பான் பகவான் அப்படின்னு தெரியும். கிருஷ்ணன் தான் பகவான்னு தெரியும் இல்லையா? அதனால் நீங்கள் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தார்த்தம் சகுனோ ஜாதோ நிராகுரோ அப்படின்னு சின்மயா. ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன், கரெக்ட். அதாவது பசு வடிவத்தில் பூமி பாரத்தை குறைச்ச, பசு வடிவத்தில் பிரார்த்தனை பண்ணான் பூமாதேவி இல்லையா? அந்த சமயத்தில் பகவான் கிருஷ்ண அவதாரம் பண்ணி பூமி பாரத்தை குறைச்சான். இப்போ கலியுகத்தில் பூமி பாரத்தை அதிகரிக்கக்கூடிய துஷ்டர்கள் நிறைய வந்துடுவாங்களே, அப்போது அவரில் திருத்தத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, பாகவத்துக்குள்ளே பிரவேசமாயிட்டார். கலியுகத்தில் சம்மாரம் கிடையாது. துவாபர யுகத்தில் சம்மாரம் பண்ணி கல்கி அவதாரம் எடுத்து தான் அந்த துஷ்டரில் அழிக்க போகிறாரு. அது பின்னாடி கலியுகம் முடிவில். இப்போதைக்கு என்னென்னா அந்த கலிபுருஷன் எல்லாரையுமே நிறைய அதர்மஸ்டர்கள் என்னென்னா அப்போ தனியாக துரியோதனாதிகள் இருந்தாங்க, அப்போ வதம் பண்ணார். இப்போ என்னென்னா எல்லாமே அதர்மிஷ்டர்களாக இருக்கிறதுனால, அசுர சுபாமுடையவர்களாக இருக்கிறதுனால யாரும் வதம் பண்ண முடியும். அதனால் பாகவத்துக்குள்ளே பிரவேசமாயிட்டாராம். இந்த பாகவதம் படித்து அவர்கள் புத்தி தெரிந்து அசுர சுபாவங்களை விட்டு எல்லாமே சாதுக்களாக மாறட்டுன்றதுக்காக பகவான் தன் தேஜஸை அந்த பாகவத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்திருக்கான். சரி, ஓகே. அதான் ததா பாரவதி பூமிர் கோரூபேயும் கமாசியத்து அன்யோ ந திருஷ்யதே திராதா தொத்த கமலோச்சராக. உன்னை தவிர காப்பாற்றுறதுக்கு மக்களை வேறு யாரும் கிடையாது அப்படின்ட்டு பகவான்களை உத்தவர் பிரார்த்தனை பண்ணுறார். அதனால் பகவான் இந்த பாகவத்துக்குள்ளே பிரவேசம் ஆகிட்டார். சரி, ஓகே. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். சரி, ஓகே. அது பெருசாக நம்ம கஷ்டப்பட வேண்டாம். அடுத்தது, அப்பா ஆத்மதேவர் மோட்சம் அடைந்து விட்டார், பகவான் திருவடி அடைந்து விட்டார். அதுக்கு பிறகு யார் இருக்கா? துந்தலி மாட்டிக்கிட்டா. யார்? இந்த துந்துகாரிக்கு. உடனே துந்தலியை விலை கொடுத்து வாங்கின புள்ள, செல்ல புள்ள என்ன பண்ணுறான்? அம்மாவை அடிக்கிறான், போட்டு செம்மடி அடிக்கிறான். சூதவாச்ச பிதர் யுபரதே தேன ஜனனி தாடிதா புருஷம். அதிகமான அடிக்கிறானா, தாடிதா அதிகமாக அடிக்கிறானா. யார்? அம்மாவை. அம்மா ஒரிஜினல் அம்மா இல்லை, இவள் பெரியம்மா தான். இவருடைய தங்கை பிள்ளை தான் அந்த துந்துகாரி. அடிக்கிறானா. எங்கே பணம் எங்கே வச்சுருக்க? சொத்தெல்லாம் எங்கே வச்சுருக்க? எங்கே மறைச்சி வச்சுருக்க? எடு. கோவித்தம் திஷ்டதி புருஹி. நீ இப்போ சொல்கிறியா இல்லையா? சொல்லணுன்னா இந்த கொல்லி கட்டினாலே மூஞ்சி அரிச்சிடுவேன். ஆமாம், கொல்லி கட்டினாலும் உன்னை சுட்டுடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறானா. புரோஹி ஹனிஷியல் அத்தையான சேத்து. டே, நான் உன் தாயிடா, தாயாது செய்யாது பேயாது எனக்கு தெரியாது, எனக்கு பணம் வேணும் அப்படின்ட்டு மிரட்டுறானா. இது தத் வாக்கிய சந்திராசாத் ஜனன்யா புத்திர துக்கதः கோபபாதः கிருதோ ராத்திரோ தேனசா நிதனம் கதாக. அப்படி மிரட்டுறான், பயமுறுத்துறான், எல்லாம் பண்ணுறான். இருந்தால் எத்தும் போயாண்டா, நான் நான் சொல்ல போகிறேன். என்கிட்ட இல்லைன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டேன்னு. இப்படி இவன் பார்த்தா இவங்கள ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிக்கிறது காட்டிலும் நம்ம உயிரை விட்டுடலான்னு சொல்லிட்டு நைட்டாக கிணத்துல விழுந்து உயிரை விட்டுட்டாலாம். கோவே பாதக கிருதோ ராத்திரியா கிணத்துல விழுந்து உயிரை விட்டுட்டான். அதாக கோகர் அவன் பார்த்தார், அம்மாவும் போயிட்டா, அப்பாவும் போயிட்டார், இனிமேல் இந்த துஷ்டனோடு நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லி கோகர்ணன் என்ன பண்ணுறார்? தீர்த்த யாத்திரையாக கிளம்பிட்டார். கோகர்ண தீர்த்த யாத்திராத்தம் நிர்கதோ யோக சம்ஸ்தித. அப்படிப்பட்ட மகாத்மா இல்லையா அவங்களாம்? தோற்றம் தானே. அவர்களெல்லாம் யோகத்தில் கை தேர்ந்தவர்கள், பற்றற்றவர்கள். இந்த அப்பா அம்மாவும் உண்மையான அப்பா அம்மா கிடையாது. மாட்டு வயிற்றில் பிறந்தவர் தானே இவர். அதுவும் இவன் உண்மையான அண்ணவும் கிடையாது, இது நம்ம வீடும் கிடையாது. அப்படின்ட்டு அந்த பற்றுதல் அற்று அவர் பாட்டுக்கு தீர்த்த யாத்திரையாக அபிமானமாக கூட இவனிடத்தில் அபிமானம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவன் துஷ்டத்தனம் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான்னா அவனை நம்ம திருத்த முடியாது. இவன் கூட வாழ்ந்தால் நம்மளை இம்சை பண்ணுவான். எதுக்கு? இவனுக்கு நமக்கு சகவாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்த யாத்திரையாக கிளம்பிட்டார். கிளம்பிட்ட உடனே இவனுக்கு குளிர் விட்டு போச்சு. யாருக்கு? துந்துகாரிக்கு. பரவாயில்ல, தம்பியும் போயிட்டான் கோகர்ணன். துந்துகாரி அண்ணன், துந்துகாரி மூத்தன். ஆனால் உண்மையிலே ரத்த சம்பந்தம் கிடையாது, அண்ணன் தம்பியாக பழகின்னு இருக்காங்க. அந்த வீட்டில் பிறந்ததுனால, பசு வயத்தில் பிறந்ததுனால இவன் இவனும் அந்த வீட்டுக்கு பிறந்தவன் கிடையாது. அந்த துந்தலினுடைய தங்கை பிள்ளைன்றதுனால ஒரு உறவு கொண்டாடினு அப்படி வாழ்ந்தாங்க அண்ணன் தம்பியாக. அவ்வளோதான்.
அப்படி கோகர்ணன் வந்து தீர்த்த யாத்திரையாக போயிட்டார். அவருக்கு வந்து என்னென்னா ஏன்னா எது சுகம் எது துக்கம், அவர் மகா ஞானி. அவர் யார் கோகர்ணன் வந்து பாகவதம் படிச்சிருக்கார், மகா ஞானி, விஷயம் தெரிஞ்சவர். அதனால் இது இவன் மேலே குற்றம் சொல்கிறதா அவங்க மேலே குற்றம் சொல்கிறதா? விலை கொடுத்து வாங்கின புள்ள இவ தானே ஓணுன்னு சொல்லிட்டு வாங்கினா துந்துக்காரியை. இப்போ அவஸ்தைப்படுறான். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கம்முன்னு தான் இருந்தாகணும். வெளியே போய் எங்கே போய் சொல்லிக்க முடியும் அதெல்லாம் இந்த குறைய? சொத்து கொடுத்து இப்போ சொத்தில் சில தனத்தை கொடுத்து வாங்கின புள்ள அவன் இப்போ அடிக்கிறான்னா வாங்கி தான் ஆகணும் அடியை. சரி. ந துக்கம் ந சுகம் தஸ்ய ந வைரி நாபி பாந்தவாக. ஆஹா, இந்த கோகர்ணன் எந்த அளவுக்கு ஆத்மனிஷ்டையில் இருக்கார் பாருங்கள். அவர் சுகமும் கிடையாதான் துக்கமும் கிடையாதான், யாரும் வந்து எதிரியும் கிடையாதான், பந்துக்களும் கிடையாதான், அப்படி இருக்கார் அவர் பாருங்கள். ந துக்கம் ந சுகம் தஸ்ய ந வைரி நாபி பாந்தவா துந்துகாரி கிரகே அதிஷ்டத்து பஞ்சபஞ்ச வதுவிரதா. துந்துகாரி என்ன பண்ணால் இப்போ யாரும் இல்லாதனால இந்த வீட்டில் 5 வேசிகளை கொண்டு வந்து கும்மாலம் அடிக்கிறான். பஞ்சபன்ய வதுவிரதா ஆத்யுக்ர கர்மகத்தாச்ச தத் போஷண விமூடதிகி. புத்தி இழந்தவனாகிய அவன் அவர்களை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன கெட்ட காரியம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆமாம், உக்கிரமான கர்மா, தவறான செயல்களை, கொடூரை பற்றி பிறர் இம்சை பண்ணியாவது அந்த பணத்தை அபகரித்து கொள்ளடித்து கொலை பண்ணியாவது எப்படியாவது அவன் அந்த பணத்தை, செல்வத்தை, ஐஸ்வர்யங்களை அபகரிச்சுன்னு வந்து இந்த வேசிகளுக்கு கொண்டு வந்து கொட்டுறான் மூட்டை மூட்டையாக. அப்படி பண்ணுறான் அவன். அத்யுக்ர கர்மகத்தாச்ச தத் போஷணம் விமூடதீஹி ஏகதா குரடஸ்தாஸ்து பூஷணான் அபிலிப்சபா ததத்த நிர்கதோ கேகாத் காமாந்தோ மிருத்யுமஸ்மரன். மரணம், அதாவது திருடனா நம்மளை பிடிச்சா கொலை கூட பண்ணிவிடுவாங்க, ராஜா வந்து வெட்டிடுவான், கொலை பண்ணிவிடுவான் தெரிஞ்சு கூட அந்த மரணத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த காமம், இந்த பெண்ணாசையினால் எல்லாத்துலேயும் போய் கை வச்சு திருட ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. அப்படியேப்பட்ட ஆடை ஆபரணங்கள்லாம் பயங்கரமாக ஏகதா குரடாஸ்தாஸ்து பூஷணான் அபிலிப்சபா ததத்தம் நிர்கதோ கேஹாத். வீடு வீடாக போய் திருட ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்துலேயும் அங்கே திருடி இங்கே திருடி கச்சல ராஜா வீட்டு அரண்மனையிலே போய் திருட ஆரம்பித்து இந்த நகை நெட்டெல்லாம் எல்லாத்தையும் ஆபரணங்களாம் கொண்டு வந்து இந்த வேசிகளை கொண்டு வந்து கொட்டுறான். இப்படிலாம் பண்ணுறான். ததத்தம் நிர்கதோ கேஹாத் காமாந்தோ மிருத்யுமஸ்மரன்னு. அந்த காமத்தினால வரான், காமத்தினால குருடானவனா பதம் அப்படி போட்டிருக்கு. குருடானதுனால தனக்கு மரணம் பற்றி மாட்டிக்கினா நம்மளை வதம் பண்ணிவிடுவாங்கன்னு தெரிஞ்சு கூட அதை பற்றி நினைக்காம அப்படி அந்த காமம் கண்ணை மறைக்குது அந்த பெண்கள் மேலே உள்ள ஆசை. அதனால் எந்தவித தவறான காரியமும் செய்து அந்த பொருளை அபகரிச்சு வந்து அவளை திருப்தி பற்றணுமா. என்ன ஒரு விமூடதி, என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்கள். புத்தி இல்லாத முட்டாளாக இருக்கான் பாருங்க சொல்கிறார். எதஸ்ததஸ்ச சம்ஹிருத்திய வித்தம் வேஸ்ம புனர்கதः தாப்பியோ ஆயச்சத்து சுவஸ்திராணி பூஷணானி கியந்திச்ச. இப்படி அவங்க என்னென்ன விரும்பினாங்களோ அது மாதிரி வஸ்திரங்கள், பூஷணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறான். என்ன சம்பாரிச்சது வந்து கொடுக்குறான், கஷ்டப்பட்டது வந்து கொடுக்குறான். எல்லாம் திருட்டு பொருள் தானே, எல்லாம் கொள்ளடிக்கிற பொருள் தானே. அப்புறமா இப்படி பார்த்தாங்க. ஒரு நாள் பார்த்தா நைட்டோட நைட்டாக அந்த ராஜா அந்த அரண்மனையில் திருடின சொத்து பொருள், பொண்ணும் பொருளும் எடுத்து வந்து கொட்டுறான். கொட்டோடனே பார்த்தா என்னடா இவன் இப்படி மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கொட்டுறானே, எங்கேருந்தான் திருடின்னு வரான்னா. இப்போது சாதாரண ஜனங்கள் திருடினா பரவாயில்ல, ராஜ முத்திரைகள் பற்றி இருக்கணும் இல்லையா, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ராஜா பார்த்துட்டான்னா அவள் தான் கழுவில் ஏற்றிடுவான். இவனை மட்டும் இல்லை, இவன் கூட சம்மந்தப்பட்ட அந்த பெண்களையும் சாகடிச்சிடுவான், ராஜாவை தண்டிச்சிடுவான். அதனால் இவர்கள் பார்த்தாங்க, இந்த வேசிகள்லாம் பார்த்து என்ன பண்ணாங்க, பகுவித்த ஜெயம் திருஷ்வா ராத்திரோ நாரியோ வியச்சாரயன்னு சௌரியம் கரோத்யசோ நித்தியம் அதோ ராஜா கிரகிஷ்யதி வித்தம் ஹிருத்வா புனశ్చైனம் மாரயிஷ்யதி நிச்சிதம் அதோ அர்த்தகுப்தையே கூடம் அஸ்மாபிஹி கிம் ந ஹன்யதே. அப்போது இவன் திருட்டுத்தனம் வந்து இவனை மட்டும் பாதிக்காது, நம்மளையும் பாதிச்சிடும். கண்டிப்பாக ராஜா தண்டிச்சானா நம்மளும் சேர்த்து தண்டிச்சுவாருன்னு தெரிஞ்சு என்ன பண்ணாங்க, நைட்டோட நைட்டாக இவன் கழுத்தில் பாசம் கண்டம் நிதா யாசிய தன் மிருத்தியம் உபசக்கரமூஹோ, அவனை சாகடித்து பாச கயிறு கழுத்தில் போட்டு இருக்குனாங்களாம். ஆனால் பாவி சாகலை அவன்.
துவரிதம் ந மமாராசோ சிந்தாயுக்தஸ்ததா பவன்னு. என்ன இது இவ்வளோ கழுத்தில் இறுக்கி போட்டால் கூட கயிறை போட்டிருன்னா கூட கத்துறானே தவிர சாக மாட்டேன்றான். அப்போ தான் என்ன பண்ண தப்தாங்கார சமூகம்ச்ச தன்முகேஹி விசிக்ஷுபு அக்னிஜ்வாலா அதிதுக்கேன வியாகுலோ நிதனம் கதக. பாருங்கள், எதுவுமே நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நம்மளுக்கு ரிப்பீட் வரும். நாம் ஒன்று பண்ணோன்னா அந்த தப்பு நம்மளுக்கே அது திருப்பி வேறு ரூபத்தில் வரும். இப்போ அம்மா வந்து கொல்லிக்கட்டையினால் எரிச்சிடுன்ட்டு பயமுறுத்தினால, இப்போ உண்மையிலே கொல்லிக்கட்டையினால் இப்போ இவனை எரிக்கிறாங்க பாருங்கள். இவனை கட்டி போட்டு கயிறை போட்டு சுருக்கி பார்த்தாங்க, சாகலை. இவனை கட்டி போட்டு என்ன பண்ணுறாங்க, நெருப்பு கொல்லிக்கட்டையினால் நெருப்பில் தணலில் போட்டு முகத்தில் போட்டு கொடூரமாக சித்திரவாதம் பண்ணி அவனை அந்த நெருப்பு தணலில் எரிக்கிறாங்களாம் இந்த வேசிகள்லாம். அதனால தான் நம்ம வந்து நாம் தவறுகள் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடுறோம். பின்னாடி அந்த விளைவுகள் நமக்கே வரும்போது ரொம்ப அவஸ்தைப்படுறோம். நீ பண்ணது தான் உனக்கு ரிப்பீட் வருது, உனக்கு திருப்பி வருது, வேறு ஒன்றும் இல்லை. நீ பண்ண பாவம் தான். ஆனால் நீ அதை பண்ணாமல் இருந்தால் உனக்கு வந்திருக்காது. ஆனால் நம்மளுக்கு வரும்போது பற்றியா நம்மளுக்கு இப்படிலாம் வரக்கூடாது, நம்மளுக்கு ஏன் இவ்வளோ துன்பங்கள் வருது, இவ்வளோ துன்பங்கள் இருந்தால் இதே துன்பத்தை நீ பண்ணியே, அப்போ அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் அதை நினச்சி பார்த்தியா? அந்த துந்துளி மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா. கொல்லிக்கட்டை எடுத்து மோதில் தீச்சிட்டுன்னு சொன்னால் அவள் எவ்வளோ சித்திரவாதப்பட்டிருப்பா. இப்போ அதே துன்பம் உனக்கு வரும்போது, ஐயோ பற்றியா நம்மளுக்கு துரோகம் பண்ணுறான் பற்றியா அந்த வேசிகள்லாம் அப்படின்னு நினைக்க தோணுதில்ல? நீ துரோகம் பண்ணது நியாயமாக? துந்துளி போய் உன்னை வளர்த்தவளாச்சே, அவளை நீ உன்னை சோறு போட்டு அப்படியே சாப்பாடு ஊட்டி வஸ்திரங்களை எடுத்து அழகு பார்த்து உன்னை வளர்த்தவளாச்சு, அவளுக்கு போய் நீ கொல்லிக்கட்டி தூக்கி மிரட்டலாமா? ஆத்மதேவரை இம்சை பண்ணலாமா? உன்னை செல்லமாக வளர்த்ததுலாம் அவன் சொத்தெல்லாம் உனக்கு கொடுத்தாங்க. அப்போது அது இம்சையாக தெரில. இப்போ இவன் சொத்துக்களை, இவன் பணம் சொத்து எல்லா நகைகள்லாம் இப்போ அந்த வேசிகள் கொண்டு வந்து கொட்டுறானே, அப்போ அந்த நன்றி மறந்து இவர்கள் இப்போது நெருப்பு போட்டு இவனை எரிக்கிறாங்களே, அப்போ இவன் நன்றி மறந்து இப்படி சேரானும் போது அந்த வேதனை எப்படி இருக்கும் யோசிச்சுப்பார். இதே இவன் நன்றி மறந்து, இதே துந்துகாரி நன்றி மறந்து அப்பா அம்மாவுக்கு கொடுமைப்படுத்தும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த மனசு. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த வேசிகள் நன்றி மறந்து இவங்களுக்காக நம்ம எவ்வளோ கொள்ளடிச்சு திருடி என்னென்னோ பொண்ணும் பொருளுமா எடுத்து வந்து குத்தோம், ஆனால் நம்மளுக்கே இப்படி தீங்கு இழைக்கிறாங்களே அப்படின்னு இவன் நினைக்கும் போது இப்போ இவன் மனசு எவ்வளோ நொந்து போவோம் யோசிச்சு பாருங்க. நீ எந்த வேதனையை கொடுக்குறியோ அந்த வேதனை கட்சியில் உனக்கும் வருது பார். யாருக்கு? இந்த துந்துகாரிக்கு. இது யோசிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். நீ அப்படி பண்ணல, அதே கொல்லிக்கட்டை வச்சு உங்கள் அம்மா மறுட்டினல்ல, இப்போ அதே கொல்லிக்கட்டையெல்லாம் நீ எரிக்கிறாங்க, அவஸ்தைப்படு, அவ்வளோதான். அதுதான் நம்ம இந்த சரித்திரங்கள்லாம் படிக்கும்போது நம்ம மனசு அப்படியே குத்தம். சில நம்ம தவறு பண்ணதுனால தான் நம்ம இந்த தவறு அதுக்கான துன்பங்களை அனுபவிக்கிறோம். நல்லா புரிஞ்சிங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட், ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இன்றைக்கி நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோன்னா நம்ம அதுபோல் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் பண்ணோமோ இல்லை இந்த ஜென்மத்திலே பண்ணியிருப்போம் நிறைய. அதுதான் நம்மளுக்கு திருப்பி ரிப்பீட்டாக வருது. ரிப்பீட், வேறு ஒன்றும் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கு தான் இந்த சரித்திரங்கள்லாம் படிக்கிறது. பாருங்கள், தத்தாங்க ரச சமூகம்ச்ச தன்முகேஹி விசிக்ஷுபு, கொடூரமாக சித்திரவாதம் பண்ணி அந்த தணலை போட்டு முகத்தில் எரித்து அக்னிஜ்வாலா அதிதுக்கேன வியாகுலோ நிதனங்கத, கஷ்டப்பட்டு செத்தானாவன். அம்மா சாவடிச்சல்ல, கச்சல் நைட்டாக செத்துட்டா இல்லை, உன் கொடுமை தாங்க முடியுமா? அதே மாதிரி இப்போ நீ சாவு. ஆமாம், பழிக்கு பழி. பகவான் இருக்கான் இல்லையா? நம்ம பண்ணுற வினை விதைத்தவன் வினை அறுப்பான்றது இதுதான். அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, தன் தேகம் மும்முச்சுர்கத்தே பிராயா சாகசிகா ஸ்திரியா. இது மாதிரி துஷ்ட ஸ்திரீகள் அந்த காலத்தில் யாரோ சில பேர் இருந்தாங்க, இந்த காலத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க. இவர்களுடைய சாகசிய, அதாவது இது போல் இது மாதிரி கெட்ட காரியங்களை செய்கிறதுல கில்லாடிகளாக இருக்காங்களாம் இது போல் ஸ்திரீகள்லாம். அதனால் அந்த மாதிரி ஸ்திரீகள், துஷ்ட ஸ்திரீகள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். அநேகமாக இது போல் சாகசங்கள் பண்ணக்கூடியவர்கள் ஸ்திரீகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். தம் தேகம் மும்முச்சூர் கர்த்தே பிராய சாகசிகா ஸ்திரீகா. இது மாதிரி வேலை செய்யறதில் கில்லாடிகளாக இருக்காங்க சில ஸ்திரீகள் அப்படின்றாங்க. நஜ்ஞாதம் தத் ரகசியந்தோ கேனாபீதம் ததைவச்ச லோகே பிருஷ்டா வதந்தி ஸ்ம தூரம் யாத பிரயோகினக. அப்போ என்ன பண்ணாங்க, நைட்டோட நைட்டாக யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக
இந்த துந்துகாரியை போட்டு எரிச்சிட்டு அவனை ஒரு இடத்துல போய் புதைச்சிட்டாங்க, யாருக்கும் தெரியாமல் போய் புதைச்சிட்டாங்க அவனை. சத்தியா இப்படி சாகடிச்சிட்டு அவனை யாருக்கும் தெரியாமல் புதைச்சிட்டாங்க. அப்போ உலகத்தில் அப்போது வெளியில் மக்கள்லாம் யாரும் கேட்டால், ஏன்டி பாவீங்களே இது மாதிரி வந்து அந்த துந்துகாரியவங்க கூட தானே இருந்தான், அவன் எங்கடி அவனை நடி பண்ணிங்க அவனை அப்படின்னு கேட்டால், அவன் பொண்ணும் பொருளும் சம்பாதிச்சினது எங்களுக்காக சம்பாதிச்சினதுக்கு தூரதேசத்துக்கு போயிடறான் அப்படின்னு. அவனு ரொம்ப நியாயமாக உழைக்கிற மாதிரி, கொள்ளடிக்கிற திருட்டு பையன் தானே, அப்படி திருட்டு வேலை செய்கிறவன் அவன். அதனால் வந்து தூரதேசத்துக்கு போய் சம்பாதிச்சினத்துக்கு போயிடறான் இப்படி சொல்கிறாங்க. யார்? அந்த வேசிகள் பாருங்க. லோகே புருஷ்டா வதந்தி ஸ்ம தூரம் யாது பிரியோஹினः ஆகமிஷ்யதி வருஷஸ்மின் வித்தலோப விகர்ஷிதா, நிறைய பணம் சம்பாதிச்சுன்னு இந்த வருஷத்தினுடைய முடிவில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் இந்த ஸ்திரீகள்லாம். அதனால தான் இது மாதிரி துஷ்ட ஸ்திரீகளை நம்பவே கூடாது. நல்லா தேனொழுக பேசுவாங்க, ஆனால் இருதயம் பார்த்தா கத்தி மாதிரி கூர்மையாக இது போல் வந்து ஷார்ப்பாக நம்மளை அப்படியே அந்த கத்தினால் வெட்டி எறிகிற மாதிரி இப்படிப்பட்ட கூர்மையான அப்படிப்பட்ட உக்கிரமான புத்தி உள்ளவர்கள். அதாவது நான் கத்தி மாதிரி என்ன சொல்கிறது, கூர்மையான புத்தி உள்ளவர்கள். கூர்மைனா வந்து புத்திசாலி இல்லை, கூர்மைனா வெட்டி எறியக்கூடிய அப்படியேப்பட்ட பயங்கரமானவர்கள்னு அர்த்தம். அதான் இங்கே சொல்கிற ஸ்திரைனாம் நைவத்து விஸ்வாசம் துஷ்டானாம் காரயத் புதக. அவர் புத்திமானவன் துஷ்ட ஸ்திரீகளிடத்தில் விஸ்வாசம் வைக்கக்கூடாது. விஸ்வாசோ யஸ்திதோ மூடக ச துக்கஹி பரிபூயதே. யார் விஸ்வாசம் வைக்கிறானோ அதுபோல் துஷ்ட ஸ்திரீகத்தில் அந்த மூடனானவன் நிச்சயமாக இது போல் துக்கங்களை அனுபவித்து தான் தீர்க்கணும். ஆமாம், பணத்துக்காக அவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள். இந்த இவனையே வதம் பண்ணிட்டாங்க பற்றியா, அதுபோல் கொலையும் செய்வாள் பத்தினின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, பணத்துக்காக கொலையும் செய்வாள் பத்தினி. அது மாதிரி துஷ்ட ஸ்திரீகளுடைய சவகாசம் வச்சிக்க கூடாது. அதுதான் நம்ம பார்த்துன்னு வந்துக்கணும். அதுதான் பகவானை உபாசனை பண்ணியிருக்கணும். பகவத் உபாசனையினால் தான் பாதுகாக்கப்பட முடியும். இல்லைனா இது மாதிரி துஷ்ட ஸ்திரீகளால் வஞ்சிக்கப்பட வேண்டியது தான் புருஷர்கள்லாம். சரி, அதனால் விஸ்வாசோ யஸ்திதோ மூட ச துக்கஹி பரிபூயதே. அவர்கள் பேச்சு பார்த்தா அப்படியே தேன் மாதிரி இனிப்பாக பேசுவாங்க, கொஞ்சம் பேசுவாங்க. ஆனால் அவருடைய மனசோ எப்படி இருக்குமா, சுதாமயம் வச்சோ யாசாம் காமினாம் ரசவத்தனம். நமக்கு அப்படியே காமத்தை தூண்டுற மாதிரி அழகாக பேசுவாங்க, ரசமாக பேசுவாங்க. அந்த பேச்சுக்களை கண்டு மயங்கிடக்கூடாது இது மாதிரி துஷ்ட ஸ்திரீகள். ஆனால் இருதயமோ எப்படி இருக்குன்னா கூர்மையான கத்தி போல் இருக்குமா, அப்படிப்பட்ட கொடூரமான கத்தி மாதிரி இருக்குமா அந்த இருதயமானது. அவ்வளோ துஷ்டர்களாக இருப்பாங்க அந்த ஸ்திரீகள் மனசு. ஹிருதயம் சுரதாராவும் பிரிய கோ நாம யோசிதாம். அப்படி ஹிருதயமானது சுரதாராவும் அப்படி கூர்மையான கத்தி போல் இருக்கக்கூடியது, எப்போ நம்மளை வெட்டி எறியக்கூடியது அப்படின்ற அந்த, அதாவது உரைமுடிய கத்தி மாதிரி எப்போனாலும் அந்த கத்தினாலும் நம்மளை வெட்டி தள்ளுவோம். அதுபோல் ஹிருதயமானது கொடூரமான சித்தம் படைத்தவளாக இருப்பாங்க இது மாதிரி துஷ்ட ஸ்திரீகள். ஆனால் வாக்கில் பார்த்தா தேனொழுக பேசுவாங்க, ரசமாக பேசுவாங்க, இன்பமாக பேசுவாங்க, கொஞ்சம் பேசுவாங்க, நம்மளுக்கு ஆசையை தூண்டுற மாதிரி பேசுவாங்க. இவரை நம்பக்கூடாது இது மாதிரி ஸ்திரீகளை அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. சுதாமயம் வச்சோ யாசாம் காமினாம் ரசவர்த்தனம் ஹிருதயம் சுரதாராவம் பிரிய கோணாம யோசிதாம். யார் தான் இது மாதிரி பெண்கள் இடத்துல பிரியத்தை வைப்பான்? உண்மையான புத்திமானவன் நிச்சயமாக வைக்க மாட்டான் இல்லையா. இது மாதிரி துஷ்ட ஸ்திரீகத்தில் பிரியம் வைக்கக்கூடாது. சம்ஹிருத்திய வித்தம்தா யாதா புலடா பகுபத்ருக்காக. இவங்களுக்கு என்ன, அவன் அந்த பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டிக்கின்னு இவங்க பாட்டுக்கு மூட்டை கட்டின்னு போயிட்டாங்க. அவன் பேயா அலையிறான், யாரை துந்துக்காரி, அவனை போட்டு புதைச்சிட்டாங்க. அவன் வந்து அகால மரணம் தானே அடைந்தான். அந்த பிராரத்த கர்மம் முடியறதுக்கு முன்னாடியே உயிரை விட்டதுனால அகால மரணம் அடைந்தான். அவன் பேயா அலையிறான், அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது? குடும்பமே சின்ன பின்னமாக போச்சு. ஆத்மதேவர் காட்டுக்கு போயிட்டார், துந்துலி கணத்தில் வந்து உயிரை விட்டுட்டான். கோகர்ணன் தீர்த்த யாத்திரையாக போயிட்டான். துந்துக்காரி வேசிகளால் கொல்லப்பட்டு இப்படி சின்ன பின்னமாகி கிடக்குறான். அவன் பேயா அழியிறான். என்ன பண்ணுறது? அகால மரணம் ஆடிச்சு. அதான் சொல்கிறது, எப்பவுமே ஒரு தர்மத்தின் வழியில் வாழ்க்கை நடத்தினா தான் செழிப்பாக இருக்கும்.
அதர்மத்தில் எப்போ ஆரம்பித்தா பற்றியா? தன் தங்கை குழந்தையை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு கணவனுக்கு ஏமாத்திர துரோகம் பண்ண நினச்சா ஒரு பெண்ணானவள் துந்தலி கடைசியில் என்ன கதி அடைஞ்சா பற்றியா? கிணத்துல வந்து உயர்வது அகால மரணம், அவளும் அகால மரணம், துந்துகாரியும் அகால மரணம். கணவன் அவர் ஆத்மதேவர் என்ன பண்ணுறார்? புள்ள குடும்பம் தாங்க முடியாமல் அவர் காட்டுக்கு போயிட்டார். பகவானை தியானம் பண்ண குடும்பமே சின்ன பண்ண ஒரு பெண்ணால் தான் குடும்பம் தூக்கி நிறுத்தப்படுறதும், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இந்த துந்தலி சரியாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை இது மாதிரி வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்கள். இந்த கதையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சும்மா ஏதோ சப்தாகம், ஏதோ பாகவதம், துந்துகாரி கதை அப்படின்னு ஃபஸ்ட்டு போகிறதுக்கு இல்லைங்க. அதெல்லாம் சிந்திக்கிறதுக்காக, அதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, இது கூடவா தெரியல. கணவன் சொல்கிறாருன்னா அது நல்லது இருக்குதான், நல்ல விஷயமா நடக்க போகுது. ஒரு மகாத்மாக்களிருந்து பழம் வாங்கியிருந்தார், அதை சாப்பிட்டுருந்தாருன்னா அவருக்கு. அதே சமயத்தில் அவருடைய துஷ்ட சுபாவங்கள் பாருங்கள். ஸ்வபாக்கிய ஸ்தாபிகா, லோக வார்த்தரதா, கலகப்பிரியா, இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு இது மாதிரி குணங்கள் இது மாதிரி குணங்கள் தான் அவங்கள அழிக்குமே. அதனால் குடும்பம் சீர்கடும். ஒரு ஆண் தப்பாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு குடும்பம் சீர்கடாது. ஒரு பெண்ணு கொஞ்சம் தடுமாறி போனால் கதையே கந்தலாயிடும், அந்த குடும்பமே சீர்கட்டு போயிடும். மகா கோபிஷ்டியான், அவள் கலகம் வைக்கிறதுல கில்லாடியான், லோக விஷயங்களை வம்பு தும்புகளை பேசுறதுல கில்லாடியான். இது மாதிரிலாம் இருந்தால் ஸ்வபாக்கிய ஸ்தாபிகா, பிடிவாதக்காரி, மகா வாயாடி, வாச்சாலை, இது மாதிரி இருந்தால் அந்த குடும்பம் என்ன ஆகும்? கணவனும் பாதிக்கப்படுவான், அந்த குடும்பமே சீர்கெட்டு போயிடும். அப்படின்றது தான் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். துந்தலி சரியில்லை, எல்லாமே கதையே மாறி போச்சு. இந்த துஷ்ட பிள்ளை இல்லாட்டி துந்துகாரி வந்திருப்பானா? அழகாக கோகர்ணன் வந்திருப்பான். அந்த கோகர்ணனை வச்சு நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கலாம் இல்லையா? ரிஷிகள் மந்திரிச்சு கொடுத்த அந்த பழத்தை சாப்பிட்டுருந்தா கோகர்ணம் பிறந்திருப்பான், சந்தோஷமாக நல்லபடியாக வாழ்க்கை நடத்திடலாம். என்றைக்கு மகாத்மாக்கள் வாக்கில் இது துந்தலி மேல் மட்டும் தப்பு இல்லை, ஆத்மதேவர் பாருங்கள், ஏன் அது மாதிரி அந்த ரிஷியினுடைய வாக்கியத்தை கேட்கலாம்ல, சன்னியாசம் வாங்கியிருக்கலாம். சரி, ஓகே, புத்திர பாக்கியம் இல்லையா, ஏதாவது பகவத் பக்தி பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் உலகம் அவரை அப்படி வாழ விடலை. புத்திர பாக்கியம் இல்லைன்ட்டு சொல்லி இவரை ஒதுக்கி வச்சு இவர் கொடுத்தா அந்த பொருளை வாங்க மாட்டாங்க, இவரையும் எந்த விசேஷத்துக்கு கூட மாட்டாங்க. அப்படி இருந்தால் என்ன பண்ணுவார் அந்த ஆத்மதேவர்? அது துக்கத்தினால சரி இதை வாழ விட மாட்டாங்க நம்மளை இந்த ஜனங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் உயிரோட போயிட்டார். வேறு என்ன பண்ணுவார்? ஆனால் தான் அங்கே பிடிவாதமாக கேட்குறாரு அந்த சன்னியாசிகளை, எனக்கு புத்திர பாக்கியம் தான் ஓணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. ஆமாம், அவர் சூழ்நிலை அப்படி இருக்குன்னா பண்ண முடியும்? யோசித்து பார்க்கணும் அதெல்லாம். சரி, அந்த பழத்தை வந்துச்சு கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்? வேணாம்ப்பா. அவர் மகான்கள்லாம் டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, இளமறைவாக காய்மறைவாக சொன்னார். ஏன்பா, அசமஞ்சேன்னு ஒருத்தன் தான் சகரம் பண்ண பிள்ளை, அவன் என்ன பண்ணான்? மகாதுஷ்டனா குழந்தைகள்லாம் இம்சை பண்ணியிருந்தான், அவன் எல்லாருக்கும் துவேஷியாக இருந்தான், மக்களுக்கு பிடிக்காம. அது மாதிரி புள்ள பந்துட்டா என்னப்பா பண்ணுவேன் அப்படின்ட்டு கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை, எனக்கு புத்திர பாக்கியம் வேணும், இல்லாட்டி நான் உயிரை விட்டுடுவேன் அப்படின்ட்டு பிளாக்மெயில் பண்ணுறாரு ஆத்மதேவர். என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம்? எல்லாம் எதுவுமே மகான்கள் சொன்னதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கலாம். மகான்கள் வாக்கை என்றைக்கு நம்ம கேட்டுக்கிறோம்? அது உதாசீனப்படுத்துறது தான் நமக்கு கில்லாடி இருக்கும். நம்ம மனசில் நம்ம இச்சைகள் நிறைவேற்றணும், நம்ம இச்சைகள் நிறைவேறணும், நம்ம ஆசைகள் நிறைவேறணும், அதுதான் முக்கியமாக தோணுதே தவிர அதெல்லாம் மகான்கள் சொன்னதாவது யார் சொன்னால் என்ன, அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். நம்மளுக்கு எப்படி ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது பாருங்கள் இந்த பாகவதம் மகாத்மியம். நிச்சயமாக இதெல்லாம் வேறு லெவலுங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்மளுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ துந்துகாரியுடைய தவறு என்ன, அதே சமயத்தில் அந்த வேசிகளுடைய பண்ண தவறு என்ன, துந்துகாரியினுடைய தவறு என்ன. வேசியோடு அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க, துந்துகாரி தான் தவறு பண்ணான். இப்போ அவன் அகால மரணம் அடைஞ்சான், தான் பண்ண வேணே அம்மாவே எரிக்கன்னு நினைப்பேன், அப்பாவே அடித்தான், இப்போ இவனை அடித்து கொலை பண்ணுறாங்க பற்றியா? நீ என்ன பண்ணுறியோ அது ஒன்று ரிப்பீட் வருதுப்பா. எல்லாமே பாருங்கள், அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள். ஆனால் கோகர்ணன் என்ன பண்ணாருன்னா இவங்கள திருத்த முயற்சி பண்ணவே பண்ணல. அதாவது ஆத்மதேவர் கேட்டால் தான் ரகசியத்தை சொல்லணும், கேட்காம சொல்லக்கூடாது. ஆத்மதேவர் கேட்டார், என்ன புல்ல அடிக்கிறான்டா, நான் என்ன பண்ணுறது, நான் எங்கடா ஓடுறது, இந்த வீட்டை விட்டு நான் எங்கடா ஓடி போக முடியும், நான் எங்கடா போய் வாசம் பண்ண முடியும், இந்த துக்கத்துலேருந்து என்னை விடுபடுறதுக்கு என்னடா வழி அப்படின்ட்டு கோகர்ணங்கள் கேட்டார். கோகர்ணன் சரி கேட்டதுனால அப்பாவாச்சு. அது முன்னே ஆத்மதேவருக்கு அருமையான இந்த பாகவதம்
வைராக்கியத்தை உபதேசம் பண்ணார், ஞானத்தை உபதேசம் பண்ணார், அழகாக 10வது ஸ்கந்தம் கொடுத்தார், அழகாக அவர் கரையேறிட்டார். சூப்பர். அது மாதிரி துந்துகாரி கேட்பானா? கேட்க மாட்டான். அப்போ அவனுக்கு சொல்லி பிரயோஜனமா? பிரயோஜனம் இல்லை. துந்துலி கேட்பாளா? கேட்க மாட்டான். அப்போ இவர் 2 பேருக்கும் சொல்லி பிரயோஜனமே இல்லை. அதனால் இந்த கோகர்ணன் என்ன பண்ண சைலண்ட்டாக இருந்துட்டார். ஆத்மதேவர் மட்டும் உபதேசம் பண்ணார். துந்துலிக்கும் இந்த கோகர்ணனுக்கும் இந்த துந்துகாரிக்கும் சொல்லிடலாமே. இவங்களை கேட்குறவங்களாம் இவங்களாம். அப்போ என்ன பண்ணணும்? இவங்கள திருத்த வேணாம், நம்ம பக்குவமாக போயிடுவோம். அவருக்கு சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் நண்பன் எதிரி எதுவும் கிடையாது. பாட்டுக்கு நிம்மதியாக என்ன பண்ண வீட்டை விட்டு கிளம்பி தீர்த்த யாத்திரையாக போயிட்டார். அவ்வளோதான். மகான்கள் எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்கள். இந்த குடும்பத்தில் இருக்கிறாரு, குடும்பத்தில் ஒருத்தர் தான் அவர். அபிமானமாக இல்லைன்னா கூட, ஆனால் குடும்பத்தில் ஒருத்தர் தானே வளர்ந்தார். யார்? கோகர்ணன். ஆனால் பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆனால் யார் தன்னத்தில் கேட்டாங்களோ அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு நல்ல கதி காமிச்சிட்டார் ஆத்மதேவருக்கு. ஆனால் துந்துலிக்கும் கோகர்ணனுக்கும் துந்துகாரிக்கும் ஒரு வார்த்தை பேசினாரா எங்கேயாவது? அவ்வளோதான். நம்ம பக்குவமாக போய் அதுதான் இவர்களை விட்டு நம்ம வேலைக்கு போயிடணும். அவ்வளோதான். அதான் புத்திசாலித்தனம். அதான் கோகர்ணன் என்ன பண்ண தீர்த்த யாத்திரையாக போயிட்டார். அவ்வளோதான். எங்கேயோ பகவான் நம்மளுக்கு படியாளக்காமல் போயிடுவான். இந்த வீட்டையே நம்பியிருக்கிறேன் நான், எனக்கு பகவான் எங்கேயா படி. அம்மா அப்பாவே இல்லை, துந்துலி சோறு போட்டுருந்தா அந்த துந்துலேயே போயிட்டான். இனிமேல்ட்டு எனக்கு யார் சாப்பாடு போடுவாங்க? அவ்வளோதான், நான் கிளம்பிடுறேன். அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் இருந்தேன். இப்போ இல்லைன்னும் போது இனிமேல்ட்டு நான் மாட்டு வயிற்று பிள்ளையாக தானே பிறந்தேன். இவன் கவனிப்பானா? யார்? துந்துகாரி இவனுக்கு பிரச்சனை தான் உண்டாகும். இவன் மகா சாது, இவர் அவன் மகா துஷ்டன். செட்டே ஆகாது 2 பேருக்கும். அவன் பாட்டுக்கு நீ ஆள்டா அப்பான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டார். அழகாக பகவானுடைய கோயில்களில் போய் அங்கங்கே பாகவதம் கதா காலட்சேபம் நடக்கும். அங்கெல்லாம் அதெல்லாம் போய் கேட்டு நான் ஆனந்தப்படலான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். புண்ணியமாக காலத்து கழிக்க அவர் போயிட்டார் கோகர்ணன். இதுதான் புத்திசாலித்தனம். இந்த துந்துகாரி என்ன பண்ணா? துஷ்டத்தனங்களை பண்ணின்னு 5 வேசிகளோட குருமாலாட்சின்னு திருடுறது, பொய் சொல்கிறது, கொள்ளடிக்கிறது, இது மாதிரி துஷ்டத்தனங்களை பண்ணின்னு கட்சியில் தேவையில்லாத அவர்களால் கொல்லப்பட்டான். பற்றியா? இது தேவையா? மரணம் ஒன்று வரும்ன்ற புத்தி அந்த நினைப்பே இல்லாமல் அந்த காமத்தினால குருடாகி போய் அந்த பெண்களிடத்தில் இவ்வளோ மோகம் கொண்டு இருந்தானே. யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக அவன் கதி என்ன ஆச்சு? ஆக்சுவலாக கோகர்ணன் தான் அவனையும் காப்பாற்ற வேண்டியது இருக்குது. எப்போவுமே நல்லபடியாக சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாம் அனுபவப்பட்டால் தான் மக்கள் திருந்தோம். எல்லாமே எல்லா குடும்பத்தில் நிறைய குடும்பத்தில் இது மாதிரி துஷ்டத்தனங்கள் நடக்குது, கஷ்டங்கள் ஏற்படுது, எல்லாம் பண்ணுது. ஆனால் இது மாதிரி அப்படி சொன்ன பேச்சு கேட்கலன்னா என்ன கதி ஆகும் அந்த குடும்பம் அப்படின்றது இது ஒரு நிதர்சனம், இது ஒரு உதாரணம். இந்த துந்துகாரி இந்த ஆத்மதேவர் குடும்பம் ஒரு உதாரணமாக இருக்குது பாருங்கள். சரி, ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அதனால் இது போல் துஷ்ட ஸ்திரீகளை என்றைக்குமே நம்பக்கூடாது. நல்லா பேசுகிறாங்க, சுகமாக பேசுகிறாங்க, ஆசையாக பேசுகிறாங்க, நம்பினா அவ்வளோதான், அவங்களாலேயும் உனக்கு அழிவு. துந்துகாரிக்கு அதான் சொல்கிறேன். சுதாமயம் வச்சோ வாயாசாம் காமினாம் ரசவர்த்தனம் ரதிக்கும் சுரதாராபம் பிரிய கோணாம யோசிதாம். யார் தான் அதுபோல் பெண்களிடத்தில் விசுவாசம் வைப்பா, அவரிடத்தில் பிரியம் வைப்பா. சம்ஹிருத்திய வித்தம் தா யாதா குலடா பகுபத்ருகாக துந்துகாரி பபுவாத மகான் பிரேத குகர்மதா. சத்யா இவங்களாம் என்னென்னா சொத்து இந்த மூட்டை கட்டிக்கின்னு எல்லா சொத்துலாம் அவள் தான் அந்த வீட்டை விட்டு ஓட்டாளுங்க. யாருங்க? இந்த வேசிங்க ஓட்டாளுங்க. எங்கேயோ ஊரை அதை எங்கேயோ ஊரை பார்க்க போயிட்டாங்க. இவன் பேயா அழிஞ்சு கிடறான் அந்த வீட்டில். யார்? துந்துகாரி காற்று ரூபத்தில். துந்துகாரி பபுவாத மகான் பிரேத குகர்மதா. தப்பான குகர்மதா கெட்ட மகா பாபங்களை செய்ததுனால பிரேதமாக அடையிறான், நல்ல கதியும் அடையலை. அது மேலே அகால மரணம் அடைஞ்சிட்டான். அதனால் வாத்தியரூபதரோ நித்தியம் தாவன் தசதிஷோ அந்தரம். 10 திக்குகளும் அலையிறானா காற்று ரூபத்தில். இந்த ஆவியாக அலையிறானா. பசி எடுக்கும், சாப்பிட முடியாது. தண்ணி தாகம் எடுக்கும், தாக சாந்தி பண்ணி எல்லாம் உடம்பு தான் தானே பண்ணிக்க முடியும். ஏன்னா அப்படி சாப்பிட்டு தாகத்தை சாந்தி பண்ணி பழக்கப்பட்டவனாச்சு. அந்த வேதனை அந்த உணர்ச்சிகள் இருக்க தானே செய்யும். அவன் என்ன தான் காற்று ரூபத்தில் இருந்தாலும் சூட்ச்ம சரீரம் இருக்கும் இல்லையா? அந்த சூட்ச்ம சரீரத்தில் இவனுக்கு இந்த பசி எடுக்கும், சாப்பிட முடியாது, தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்க முடியாது. எல்லாம் உடம்பு தான் முடியும். உடம்பு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இவன் உடம்பு எரிக்கப்படுது, ரொம்ப கஷ்டப்படுறான் இவன். அதான் சொல்கிறேன், வாத்திய ரூபதரோ நித்தியம் தாவன் தசதிஷோ அந்தரம்
சீதாதப பரிக்ளிஷ்டோ நிராகார பிபாசிதா. ஆகாரம் இல்லாமல் தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு இல்லாமல் பசி எடுக்குது, சாப்பிட முடியாது. இப்படிலாம் சீதம் அப்போல் உஷ்ணங்களாலேயும் குளிர்களாலேயும் வெப்பத்தினாலையும் வாட்டி எடுக்கப்படுறான், ரொம்ப கஷ்டப்படுறான். பரிக்ளிஷ்டோ அதிகமான கிளேசங்களை அனுபவிக்கிறான். அப்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நான் எங்கே போய் சரணம் அடைவேன், தெய்வமே என்னை காப்பாற்றேன் அப்படின்ட்டு காற்று ரூபத்தில் பழமுனா யாருன்னா காதில் கேட்குமா? கேட்காது. அவன் பாடு பழமிடுறானா. ந லேபே சரணம் குவாபிகி, எனக்கு வந்து சரணம் அளிக்கக்கூடிய இடம் காணுமே. ஹா தெய்வேதே முகர்வதன்னு, தெய்வமே என்னை காப்பாற்றேன், எனக்கு அபயம் அளியேன் அப்படின்ட்டு புலம்புறானா. கியத் காலேன கோகர்ணும் மிருதம் லோகா தபுத்தியத. அப்போது கோகர்ணன் வந்து சிறிது காலத்தில் கோகர்ணன் தீர்த்த யாத்திரை போனார் இல்லையா, அங்கே இந்த ஊர்லேருந்து சில பேர் வந்தவர்கள் இதுபோல் துந்துகாரி மரணம் அடைஞ்சதை சொல்லியிருக்காங்க. அதை கேள்விப்பட்டு என்ன பண்ணார், அநாதம் தம் விதித்வைவ கயாசாத்தம் அச்சீகரத்து எஸ்மின் தீர்த்து சம்யாதி தத்திர சாத்தம் அவர்த்தையத்து. தீர்த்தத்தில் போய் அவனுக்கு ஸ்ராத்தம் பண்ணார். அவனுக்கு அதே சமயத்தில் கயாசாத்தத்துலேயே பிண்டம் போட்டாராம். விதி பிரகாரமாக விதித்வைவன்னு பதம் இருக்குது. அநாதம் தம் விதித்வைவ கயாசாத்தம் அச்சீகரத்து. அதனால் ரத்த சம்பந்தம் இருக்குன்னு அவசியம் இல்லை. அபிமானமாக கூட நம்ம யாருக்கு வேணாலும் பிண்டம், நமக்கு யார் பிரியம் அதிகமாக இருக்காங்க, நம்ம கூட பழகினவங்க பேசினாங்க, அவங்க ஊரில் நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா கூட அவங்களுக்கு கூட அபிமானமாக பிண்டம் போடலாமா. அதுவும் கயாசேத்திர பிண்டம் வந்து ரொம்ப விசேஷம். கயாசேத்திரத்தில் பகவான் கயன் என்ற அசுரனை காலில் மிதிச்சுட்டு இருக்கார். சாக்ஷாத் விஷ்ணுவே வந்து பித்ரு ரூபத்தில் இவர்கள் கொடுக்கக்கூடிய பிண்டத்தை ஏற்றுக்கிறார். அந்த ஜீவனை கரையேற்றுறார். யார் நிமித்தமாக பிண்டம் போடுறாங்களோ அந்த ஜீவனை கரையேற்றுறார். அப்படிப்பட்ட கயாசேத்திரம் பிண்டத்தை விதி பிரகாரமாக அனுஷ்டிக்கிறாராம், விதி பிரகாரமாக கடைபிடிச்சிருக்காராம். யார்? இந்த கோகர்ணன். அப்போ போட்டு அந்த துந்துகாரிக்கு வந்து சாத்தம் பண்ணுறார், துந்துகாரிக்கு பிண்டதானம் பண்ணுறார் கயாசேத்திரத்தில். அநாதம் தம் விதித்வைவ கயாசாத்தம் அச்சீகரத்து. அவன் அனாதையாக போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக. எஸ்மிஸ் தீர்த்தம் து சம்யாதி தத்திர சாத்தம் அவர்த்தையத்து. ஏவன்ன பிரமண்ண சகோகர்ணா ஸ்வபுரம் சம்புபேயுவான்னு ரொம்ப வருத்தப்பட்டார் கோகர்ணன். இவன் பார்த்தா 2 பிரேதமாக அலையணும். துந்துலேயும் வந்து அகல மரணம் அடைஞ்சான். ஆனால் அவள் புண்ணியவதி நல்லபடியாக கரையேறிட்டா. அவளுக்கு தான் பிண்டம் போட்டிருக்காரு, அவள் கரையேறிட்டா. கயாசேத்திரத்தில் பிண்டம் போட்டிருக்காரு, அவள் கரையேறிட்டா. இவன் கரையேறல, இந்த துந்துகாரி பாருங்கள். சரி நம்ம ஊரை போகலாம், நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு வந்திருக்காரு. அந்த துங்கபத்ரா அதிகாரியில் அந்த தன்னுடைய வீட்டுக்கு வராரு கோகர்ணன். வரும்போது ஏவம் பிரமண்ண சகோகர்ணா ஸ்வபுரம் சமுபேயவான்னு ராத்திர கிரகாங்கனே ஸ்வப்தம் ஆகதோ அலட்சித பரகி. அப்போது சரி வந்து பார்த்தா ஒரே குப்பையும் கோலமாக இருக்குது. சரி அந்த திண்ணை மட்டும் தொடச்சிட்டு அங்கே படுத்துருக்கு, தூங்கியிருக்காரு. தத்திர சுப்தம் ச விக்ஞாய துந்துகாரி ஸ்வபாந்தம். அப்பா நம்ம தம்பி வந்துட்டான், இவனால் நம்ம கரையேறலான்னு சொல்லிட்டு அந்த தம்பியை பார்க்க ஆசையாக ஓடி வரானா துந்துகாரி. என்னென்னா ஆவியாக வரான். ஆனால் பேச முடியல அவனால், ஏன்னா காற்று ரூபத்தில் இருக்கான் இல்லையா, பேச முடியல. தத்திர சுப்தம் ச விக்ஞாய, அவன் தூங்குறான்னு தெரிஞ்சுக்கின்னு துந்துகாரி அந்த இடத்துல தன்னுடைய பந்துவாகிய துந்துகாரி அங்கே வந்து சேர்ந்தானா. நிஷீத தர்ஷயாமாச மகா ரௌத்ரதரம் பபுஹோ, பல விதமான விகார ரூபங்களை காட்டுறானா. யாருக்கு? அந்த கோகர்ணனுக்கு. அவர் எதுக்கும் அசைய மாட்டார், ஏன்னா காயத்ரி இருக்கிறவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அதனால் வந்து காயத்ரி ஜபிக்கிறவங்க எதுக்கும் பயப்பட மாட்டான்றதுனால அதெல்லாம் இப்போ பைபிளில் என்னென்னவோ ரூபத்தை காட்டுறேன். யார் இது இது ஏதோ விமர்சனத்துக்காக அழைது போகிறது இந்த ஏதோ ஒரு ஜீவன் அப்படின்னு நினச்சின்னு இருக்கார். யார் இது விகாரமான பல ரூபங்களை காட்டுறது, யார் இது அப்படின்ட்டு பார்க்குறார். சகுர்மேஷ சகுர்த் அஸ்தி சகுர்ச்ச மகிஷோ அபபத்து. ஒரு சமயத்தில் வந்து ஆடு மாதிரி காட்டுறானா ரூபத்தை, சில பேர் வந்து சகுர்த் அஸ்தி யானை மாதிரி காட்டுறானா, சில பேர் எருமாடு மாதிரி காட்டுறானா ரூபத்தை, பல விதமான ரூபங்களை காட்டுறானா. ஒரு மாதிரி இந்திரன் மாதிரி தன் ரூபத்தை காட்டினானா, அக்னி பகவான் மாதிரி தன் ரூபத்தை காட்டுறானா. இப்படிலாம் பல விதமான புருஷ ரூபத்தில் பல விதமான ரூபங்களை காட்டி பயமுறுத்துகிறான். இப்போ பல ரூபங்களை காட்டுறான். அவனுக்கு என்னென்ன தோந்தோ எந்தெந்த ரூபத்தில் காட்ட முடியுமோ அப்படி காட்டுறான் ஒரு ஆவியா. சகுர்மேஷ சகுர்த் அஸ்தி சகுர்ச்ச மகிஷ அபபத்து சகுர்தேந்திர சகுர்ச்சாக்னிஹி
புனश्च புருஷோ அபவத்து வைபரீத்தியம் இதம் திருஷ்டுவா கோகர்ணோ தைரிய சம்யுதா. கொஞ்சம் கூட பயப்படல. இவனாடா ஏதோ ஒரு ஜீவன் வந்து விமோசனத்துக்கு இயங்குதுன்னு நினைக்குது, ஏதோ ஒரு விமோசனத்துக்கு இயங்குது ஏதோ ஒரு ஜீவன் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கார். அதனால் வந்து இவன் பல ரூபங்களை காட்டுறவொடனே பயப்படல. ஏன் இது போலலாம் ரூபத்தை காட்டுது அப்படின்ட்டு பார்க்குறாரு அவர். வைபரீத்தியம் இதம் திருஷ்டுவா பார்க்குறாரு. கோகர்ண தைரிய சம்யுதா அயம் துர்கதிகா கோபிகி நிச்சித்தியாத தமப்பிரவித்து. ஏதோ துர்கதி அடைஞ்சிருக்க போது ஒரு ஜீவன், அதனால் இப்படி பல ரூபங்களை காட்டுறது அப்படின்னு பார்த்து தைரியமாக அதை கேட்குறார். அந்த பிசாசை பார்த்து கேட்குறார். கோகர்ண வாச்ச ஹஸ்தம் உக்ரதரோ ராத்திரோ குதோ யாத தசாமிமாம் கிம் வா பிரேத பிசாச்சோ வா ராட்சசோ அசிதி சம்சனக. அதனால் சம்சனக எனக்கு சொல்லு, நீ இப்படி உக்கிரமான ரூபங்களை காட்டிய ராத்திரி இந்த இருட்டில் வந்து இப்படி உக்கிரமான ரூபத்தை காத்து பயமுறுத்துறியா, நீ யார்? ராட்சசனா, பிரேதமா, பிசாசா, இல்லை அசுரனா, யார் நீ? ஏன் இப்படி வந்து இரவில் வந்து படாத பாடுபத்துற, இது மாதிரி பயமுறுத்துற, யார் நீ அப்படின்ட்டு தைரியமாக கேட்குறாரு. கேட்ட உடனே ஏவம் பிருஷ்டஸ்ததா தேன ருரோதோச்சகி புனப்புனக அப்படியே ஓன்னு அழுதான். அந்த ஆவியானது ஓன்னு தள்ள கை வச்சு அழுதான். என் கதையை நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்ட்டு அழுது. அந்த அழுத சத்தம் கேட்க மாட்டுது, அவன் பேசுகிற சத்தம் கேட்க மாட்டுது. என்ன பண்ணுறது? ஏவம் புருஷ்டஸ்ததா தேன ருரோதோச்சை புனப்புனக அசக்தோ வச்சனோச்சாரே சம்ஞா மாத்திரம் சகாரக. சைகையினால் காட்டுதே தவிர அந்த ஆவியானது வாய் தந்து பேச முடியல. அதால் ததோ அஞ்சலோ ஜலம் கிருத்வா கோகர்ணஸ்தம் உதறியத்து. உடனே தன் கையில் ஜலத்தை எடுத்து அந்த கமண்டல் தீர்த்தத்தை எடுத்து அப்படி புரோக்ஷணம் பண்ணாராம் கோகர்ணன். யார் மேலே? அந்த ஆவி மேலே புரோக்ஷணம் பண்ணவொடனே தத்சேக ஹதபாவோ அசோ பிரபக்தம் உபசக்கரமே. அவ்வளோ பாவியாக இருக்கிறதுனால தான் அந்த பிரேத சரீரத்தில் அலையிறான், பேசினா கேட்க மாட்டுது. அவனுடைய இந்த கமண்டல் தீர்த்தம் புரோக்ஷணம் பண்ணவொடனே அவனுக்கு கொஞ்சம் பாவம் போச்சான். அந்த பாவம் கொஞ்சம் நீங்கிறதுனால அதுக்கு பேச்சு வந்து தான், அந்த ஆவிக்கு, யார் கோகர்ணனுக்கு பேச்சு வந்து தான். பிரபக்தம் உபசக்கரமே பிரேத உவாச்ச அகம் பிராதா ததீயோ அஸ்மி துந்துகாரீதி நாமதா ஸ்வகீயே நைவ தோஷேன பிரம்மத்வம் நாசிதம் மயா. அப்பா, நான் தான் உன்னுடைய அண்ணாப்பா, துந்துகாரின்னு பேர். நான் மகா பாவங்களை செய்தவன், நான் பிராமண தன்மையே நாசம் பண்ணவன். பிராமண குலத்தில் பிறந்து ஆனால் பிராமண தன்மையே இல்லாத என்னுடைய பிராமண தன்மையை கெடுத்தவன் நான். அவ்வளவு பிராமண குணமே இல்லாமல், அந்த பிராமண தன்மையே இல்லாமல் மகா பாதங்களை செய்தவன் நான் தான்ப்பா அப்படின்னு துந்துகாரி சொல்கிறான். கர்மணோ நாஸ்தி சங்கியா மே மகாஜான விவர்த்தினா லோகானாம் ஹிம்சகசோகம் ஸ்திரீவர் துக்கேன மாறிதா. அதனால் நான் பண்ண பாவத்துக்கு கணக்கே வழக்கே இல்லை. மகா அஜ்ஞானியாகிய நான் நிறைய பாவங்களை பண்ணியிருக்கேன். உலகத்தை நான் ரொம்ப இம்சை பண்ணியிருக்கேன். அந்த இம்சை பண்ணதை இப்போ நான் கட்சியில் ஒரு ஸ்திரீகளாலேயே நான் வதம் செய்யப்பட்டேன். நம்ம ஸ்திரீகளை என்னை வதம் பண்ணிட்டாங்க, இப்போ பேயா அலைகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத பிரேதத்துவம் ஆவண்ணா துர்தசம்ச வகம் யகம் வாதாஹாரின ஜீவாமி தெய்வாதீன பலோதயாத்து. அதனால் பிரேதமாக அலைகிறேன் நான். எப்படி துர்தசை எனக்கு கிடைச்சிருக்கு, துர்தசம்ச வகம் யகம். அதனால் காற்று ரூபத்தில் இப்படி உயிரை வச்சுட்டு செஞ்சுன்னு இருக்கிறேன். எப்படியோ தெய்வத்தினுடைய பலத்தினால எப்படியோ அந்த உயிரை அப்படியே உயிர் மட்டும் இருக்குது, அப்படியே காற்று ரூபத்தில் இப்படி ஆவியாக சஞ்சரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறார். எல்லாம் தெய்வாதீனமாக நடந்த விஷயம். தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்குது. நான் பண்ண அநியாயத்துக்கான பலனை கொடுத்துச்சு பற்றியா. தெய்வாதீன பலோதயாத்து அஹோபந்து கிருபா சிந்து பிராதர் மாமாசு மோச்சைய. அப்பா, என் பந்துவே, கிருபா சிந்துவே, அப்படி கருணை கடலே, என் சகோதரா, என் தம்பியே, தயவுசெய்து என்னை இதிலிருந்து விடுவிப்பா. கோகர்ணோ வச்சனம் சுத்வா தஸ்மை வாக்கியம் அதா பிரவித்து அஹோபந்தோ கிருபா சிந்தோ பிராதர் மாமாசு மோச்சையே. என் தம்பி கோகர்ணா, என்னை விடுவிடா. என்ன என்னால் தாங்க முடியல, வேதனை, பசி எடுக்குது, சாப்பிட முடியல, தூங்க முடியல, உடம்பு இல்லாமல் எதையும் செய்ய முடியல. இதெல்லாம் செய்து பழக்கப்பட்டு எனக்கு அவைகளை செய்ய முடியாமல் அவஸ்தைப்படுற கொடுமை எனக்கு தாண்டா தெரியும். ரொம்ப அவஸ்தைப்படுறேன்டா. என்னை இந்த பிரேத பாதையிலேருந்து என்னை விடுபடுறது, இந்த பிரேத பாதையிலேருந்து என்னை நீ தான் விடுவிக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ கோகர்ணோ வச்சனம் சொத்தா தஸ்மை வாக்கியம் அதா பிரவித்து. அவன் பிரார்த்தனை பண்ணதுக்கு என்னங்க கோகர்ணம் பதில் சொல்கிறாரு. அப்பா, கோகர்ண வாச்சன் ததத்தந்து கையா பிண்டோ
மயா தத்துவ விதானதः தத்கதம் நைவ முக்தோ அசி மமாச்சரியம் இதம் மகத்து. உனக்கு விதி பிரகாரமாக கயாசத்தத்தில் பிண்டம் போட்டனே, அது உனக்கு வந்து சேரலையா? நீ இன்னும் முக்தி அடையலையா? இன்னொன்று இந்த பிரேத பாதை நீங்கலையா? இது என்ன ஆச்சரியம் அப்படின்றார். தற்கதம் நைவ முக்தோ அசி, ஆமாம் ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்ட்டு சொல்கிறார். பெரிய ஆச்சரியமாச்சு. எங்கே இப்போது குளத்தங்கரையில் பிண்டம் போடுறாங்க, இது பண்ணுறாங்க. ஏதோ ஒரு இப்போ கபாலீஸ்வரர் குளத்தில் பண்ணலாம், பாத்சாதி குளத்தில் பண்ணலாம், எங்கே பித்திருக்காரியம் எங்கே வேணாலும் பண்ணலாம். சில பேர் நிறைய பேர் திருவள்ளூர் வேர் ராகு கோயிலில் பண்ணுவாங்க. அதுபோல் சாத்தம் அதுபோல் சாத்தம் பண்ணுவாங்க, பித்திருக்காரியம் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணோம். ஆனால் எல்லாத்தோட வசதி என்னென்னா கயாசத்தத்தில் பிண்டம் போட்டால் கண்டிப்பாக அந்த ஜீவன் நல்ல கதி அடையும். அதில் சந்தேகம் இருக்குது. அப்படியேப்பட்ட கயாசத்தில் பிண்டம் போட்டு நீ கரையேறலன்னு சொன்னால் பெரிய ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்ட்டு கோகர்ணன் சொல்கிறார். மம ஆச்சரியம் இதம் மகத்து கயாசாத்தன்ன முக்தி சேத்து உபாய நாபரஸ்திக. அதை விட கயாசாத்தத்தில் பிண்டம் போட்டு நீ கரையறனா இதை விட பெரிய உபாயம் எனக்கு ஒன்றும் தெரிலப்பா அப்படின்றார். கிம் விதேய மயா பிரேத தத்துவம் வத ச விஸ்தரம். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண சொல்லு, என் கடமையை நான் செய்துட்டேன். உனக்கு நான் பிண்டம் போட்டாச்சு, இதுலேயே நீ கரையறனா நான் என்ன வழி, நான் வேறு ஏதாவது பண்ணணுமா சொல்ல, நான் பண்ணுறேன். ஆமாம், இதுக்கு மேலே எனக்கு விமோசனம் தெரில. ஏன்னா செத்தவங்களுக்கு பிண்டம் போடணும், அதுவும் கயாசத்திர பிண்டம் ரொம்ப விசேஷம். அதை பண்ணியாச்சு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன் நீயே சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரேதம் சொல்கிறதான். பிரேத வாச்ச கயாசாத்த சதேனாவி முக்திர்மே ந பவிஷ்யதி உபாயம் அவரே கஞ்சித்து விசாரிக்க சாம்பிரதமும். நான் மகா பாதங்களும் பண்ணிக்கிறேன், ஒரு கயாசத்திர பிண்டம் இல்லை 100 கயாசத்திர பிண்டம் போட்டால் கூட நான் கரையேற மாட்டேன். இதை விட வேறு ஏதாவது உபாயம் இருந்தால் அதை தான் நீ யோசிக்கணும், அதை தான் நீ செய்தால் தான் நான் கரையேற முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இது வாக்கியம் ஆகர்ணிய கோகர்ணோ விஸ்மய கதா சதசாத்திர முக்தி சேத்து அசாத்தியம் மோச்சனம் தவக. அப்பா 100 கயாசத்திரம் பண்ணாலும் நீ கரையேற மாட்டேன்னு சொன்னால் உனக்கு விடுதலைன்றது முயல் கொம்பு தான், நிச்சயமாக முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் சதசாத்திர முக்தி சேத்து அசாத்தியம் மோச்சனம் தவ. அப்போ உன்னை விமோச்சனம் பண்ணுறது ரொம்ப அசாத்தியமானது போல் இருக்கே. ஆனால் கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச சாஸ்திரம் இவ்வளோ தான், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் கடைபிடிச்சிட்டேன். செத்தவங்களுக்கு பிண்டம் போடணும் அது தெரிஞ்சது, அது தெரியும், அதை நான் செய்தேன். அது செய்த நீ கரையறலன்னு சொன்னால் எனக்கு தெரில. ஆனால் என்னோட தெரிஞ்சவங்க சாஸ்திரிகள் நிறைய பேர் இருக்காங்க, சாஸ்திரக்காரர்கள், அவரிடத்துல நான் கேட்டு சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி நைட்டு மட்டும் விட்டுரு, காலைல பொழுது வெடிட்டோம், யாருன்னா பெரிய மகான்களை கேட்டு ஏதாவது உபாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி இரவு அவரை சாந்தப்படுத்துகிறார். அப்புறம் மறுநாள் காலையில் மகான்களுக்கெல்லாம் போய் கேட்குறாரு, பெரிய சாஸ்திரம் படித்தவங்க பண்டிதரெல்லாம் போய் கேட்குறாரு. எல்லாமே இதான் சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கும்போதாவது ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலாம், ஏதாவது பண்ணலாம், வேறு ஏதாவது யாகம் பண்ணலாம், யோகம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், பாபத்தை போக்கிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது, அதை பண்ணிக்கலாம். பரிகாரங்கள்லாம் இருக்குது இல்லையா, சாந்தி கர்மாக்கள்லாம் இருக்குது, ஏதாவது பண்ணிக்கலாம். உயிரோடு இருந்தால் செத்து போய்ட்டு என்ன பண்ண முடியும், பிண்டம் தான் போட முடியும். அதுதான் சாஸ்திரங்களை வேறு என்ன விதிச்சிருக்கு அப்படின்னு எல்லாமே தான் சொல்கிறாங்க. சாஸ்திரக்காரர்கள் எல்லாமே தான் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தார், சரி என்ன பண்ணுறதுன்னு. அப்போது சில பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான்ப்பா சாஸ்திரம், ஆனால் சூரிய பகவானை உபாசனை பண்ணேன், சூரிய லோகத்தில் அதே நம்மளை விட இந்த பூலோகத்தில் கட்சி சாஸ்திரம் விட சூரிய லோகத்தில் மற்ற தேவலோகத்தில் நிறைய சாஸ்திரங்கள் இருக்கும், நம்மளுக்கு சந்தேகம் வேணால் அங்கே போய் பார்த்துக்கலாமா சிஷா அண்ணா சொல்லுறாங்க. அப்படி இருக்கும்போது நீ சூரிய பகவானை உபாசனை பண்ணு, அவர் உனக்கு ஒரு வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள் சொல்கிறாங்க, பிராமணர்கள். உடனே பார்த்தார், இவரோ மகா தபசக்தி படைத்தவர் கோகர்ணன். உடனே சூரியனே ஸ்தம்பிக்க செய்துட்டாராம் தன்னுடைய யோக சக்தியினால். வித்வாம்சோ யோக நிஷ்டாச்ச கோகர்ண ஸ்தம்பனம் சக்கரே சூரிய வேகஸ்ய வைத்ததான். சூரியனுடைய வேகத்தையே நிறுத்திட்டாராம் தன்னுடைய யோக சக்தியினால், யார் கோகர்ணன். ஆனால் நிறுத்திட்டார், அகங்காரத்தில் கைகூப்பி நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணோடனே, ஏன் என் வேகத்தை தடுக்கிறேன், நான் கரெக்டாக டைமுக்கு போய் ஆகணுமே அப்படின்னு சூரிய பகவான் சொல்கிறார். இல்லை சுவாமி, நான் உங்களிடத்தில் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். துப்யம் நமோ ஜகத் சாட்சின்னு ப்ரூஹிமே முக்தி ஹேதுகும். ஜகத்துக்கே சாட்சியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன், உங்களை வணங்கி கேட்டுக்கிறேன். இந்த துந்துகாரியம் மோட்சம் அடையத்துக்கு என்ன வழி சுவாமி, அதை சொல்லிவிட்டு நீங்கள் போங்க அப்படின்ட்டு கேட்குறாரு கோகர்ணன். அப்படியா தற்சுத்வா தூரத சூரியம் ஸ்புடம் இத்திய அப்பியபாஷத.
ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாச்சனம் குரு இது சூரியவச்ச சர்வே தர்மரூபம் து விஸ்ருதம். தர்ம தேவதை வடிவமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன பண்ணுறாரா, ஸ்ரீமத் பாகவதத்தினால்தான் அவனுக்கு முக்தி ஏற்படும். சப்தாக முறையில் அவன் பாராயணம் பண்ணு இந்த பாகவதத்தை, அவனுக்கு மோட்சம் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு உபாயம் சொல்லிவிட்டு சூரிய பகவான் கிளம்பி போயிட்டார். ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாச்சனம் குரு இது சூரியவச்ச சர்வே தர்மரூபம் து விஸ்ருதம். எல்லா விதமான தர்ம வடிவமாக இருக்கக்கூடிய சர்வ தர்ம ரூபமாக அது யார், மார்த்தண்டனாகிய சூரிய பகவான் ஆதித்யர். சர்வே தர்ம ரூபம் து விஸ்ருதம். அப்படி பாகவதமே தர்ம கிரந்தம் தான். பாகவத தர்மம்னு சொல்கிறேன் இல்லையா, உண்மையிலேயே இந்த பாகவதத்தை பெருமையை யாரெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். சூரிய பகவானே சொல்கிறார், பாகவதத்தினால்தான் மோட்சம் கிடைக்கும். கயாஷேத்திர பிண்டத்தினாலே கரையேறல ஒரு ஜீவன்னா, அப்போது யோசித்து பாருங்கள், அசாத்தியம் அந்த ஜீவன் கரையேறது. ஆனால் பாகவதம் எவ்வளோ கருணை பாருங்கள். மகா பஞ்சமா பாதங்கள் பண்ணவங்களுக்கெல்லாம் விமோசனமே கிடையாதான், பரிகாரமே கிடையாதான். ஆமாம், பரிகார கர்மாக்களே என்னென்னா கொடூரமான பரிகாரங்கள் தான் சொல்லியிருக்கான். பஞ்சமா பாதங்கள் பண்ணவங்களுக்கு அந்த கொடூரமான கர்மாக்களை செய்யறதை விட உயிரை விட்டுடலாம். இப்போது மதுபானம் பண்ணுறவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, இரும்பை காய்ச்சி குடிக்கணுமா, அதோட செத்துடலாம். இரும்பை காய்ச்சி குடிச்சா என்ன ஆகும், உயிர் தான் போயிடும். அதான் பரிகாரமாக. அப்போ நான் விமோசனமே இல்லைன்னு அர்த்தமாயிடுச்சு. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கூட அந்த பஞ்சோக்கர பாபாக இந்த பாகவதத்தினுடைய கருணையை பாருங்கள். இந்த பாகவதத்தினால அவரெல்லாம் கூட கரையேறிடலாம். அது செத்து போயிட்டான், இப்போ இவனுக்கு பிண்டம் தான் போட முடியும். அதுலேயும் கரையேறல ஒரு ஜீவன், யார் துந்துகாரி, அவனுக்கு கூட இந்த பாகவதத்தினால கரையேற்ற முடியும். செத்து போனவனை கரையேற்ற முடியுமா, பேயாளிறவனை. அப்போ நம்ம பித்திருக்கள்லாம் கரையேறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பாகவத பாராயணம் தான் பண்ணணும். வாச்சனம் குரு, அதனால் நான் பாராயணம் பண்ணினே இருக்கணும், அதை பாகவத்தை பற்றி பேசினே இருக்கணும். இதுதான் ஒரே வழி அப்படின்னு நமக்கு சூரிய பகவானே சொல்லி கொடுக்குறாரு. புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாச்சனம் குரு. இந்த சப்தாகம் அவ்வளோ பவர்ஃபுல். எவ்வளோ எத்தனை இந்த சப்தாகம் எத்தனை பேரை காப்பாற்றுறது பாருங்கள் அந்த சப்தாகம். சரி, உடனே என்ன பண்ணுறா, தத்திர சம்ஸ்ராவணார்த்தாய தேசக்ராம ஜனாயு பங்கு அந்த விருத்தம் வந்தாச்சே தேவி பாபக்ஷயாயவை. உடனே கோகர்ணன் பார்த்தார், இப்போ நம்ம போய் யாரை போய் உபன்யாசர் கூப்பிட்டு வர முடியும், வேண்டாம் நம்மளே உபன்யாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே பாகவதம் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா இவரே பாகவதம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாகவதம் இவர் பாராயணம் பண்ணியிருப்பார் சின்ன வயசுலேருந்து. இவரே ஒரு பாகவதர் தான் கோகர்ணன். ஏன்னா இவரே 10வது ஸ்கந்தம் அப்பா கொடுத்தாரு ஆத்மதேவருக்கு. அப்படின்போது இவரே நித்திய பாராயணமாக வச்சுருக்காரு இந்த பாகவதத்தை. அதனால் என்ன பண்ணுறாரு, சரி ஒரு பாகவத மேலே ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிராமங்கள்லாம் போய் அங்கங்கே ஒவ்வொரு கிராமத்தில் போய் தேசங்களில் போய் ஒவ்வொரு தேசத்தில் போய் ஒரு கிராமங்களில் போய் இந்த பாகவதம் கேட்கறதுக்கு எல்லாருக்கும் அழைப்பு எடுத்தாராம். அதில் குருடனாக இருக்கிறவன், கால் முடமாக இருக்கிறவன், கை முடமாக இருக்கிறவன், வயோதிகன், அதே சமயத்தில் மந்தமாக இருக்கிறவன், அதே சமயத்தில் மகா நோய்களால் வாட்டப்படுபவர்கள், இவர்களை எல்லாம் அழிச்சுட்டு வந்துட்டாராம். ஏன்னா அவர் ஏதோ ஒரு பாபத்தினால்தானே அவன் குருடனாக இருக்கிறான், முடமாக இருக்கிறான், மந்தனாக இருக்கிறான், அதே சமயத்தில் இது போல் தரித்திரனாக இருக்கிறான், கஷ்டப்படுறான். அதனால் அந்த தோஷங்கள் அந்த பாவங்கள்லாம் விலகட்டும் அப்படின்றதுக்காக எவ்வளோ ஒரு பரந்த மனநோக்கம் பாருங்கள். தன்னுடைய அண்ணா துந்துகாரி மட்டும் கரையேறணுன்ற நோக்கம் இல்லை, இவர்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட பாவிகள்லாம் கூட கரையேறணும், எல்லாரும் கரையேறணும்னு அந்த பரந்த மனநோக்கத்தோட பாகவதம் உபன்யாசம் பண்ண போகிறார் கோகர்ணன். தத்திர சம்ஸ்ரவணார்த்தாய கிராமங்கள் தேசங்களில் போய் ஜனா யயுகு அந்த ஜனங்கள்லாம் போய் அழைக்கிறார். பங்கு அந்த விருத்த மந்தாஸ்ய தேவி பாபக்ஷயாயவை, அவர்களுக்கெல்லாம் பாபங்கள் விலகி அவர்கள் நல்ல கதி அடையட்டும்ன்ற பேர் நல்ல நோக்கத்தினால அழைக்கிறாராம் போய். சமாஜஸ்து மகாஞ்சோதோ தேவ விஸ்மயகாரக. அப்படி தேவர்களே பார்த்து ஆச்சரியப்படும்படி அந்த இடத்துல தேவரெல்லாம் சேர்ந்துட்டாங்களாம் எல்லாமே.
பூ மாதிரி பொழிகிறாங்க. எல்லாம் அதெல்லாம் பாகவதம் நடக்கிற இடத்துல எல்லா தேவர்களும் வந்துடுவாங்க, எல்லாமே எல்லா மங்களங்களும் வந்துடுவாங்க. அந்த இடத்துல அங்கே பூ மாதிரி பொழிவாங்க, எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கும்போது இவரே அந்த வியாசபீடத்தில் உட்காந்து கோகர்ணனே கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த பிரேதத்தை வந்து என்னென்னா ஒரு மூங்கில் ஆவாகனம் பண்ணி 7 கணுக்கள் உள்ள ஒரு மூங்கில் ஆவாகனம் பண்ணி அந்த பிரேதத்தை கேட்கும்படி செய்கிறார். சப்ரேதோ ததா ஆயாதः ஸ்தானம் பஷ்யன் இதஸ்ததः சப்தகிரந்தியுதம் தத்ரா பஷ்யத்து கீச்சகம் உச்சிதம் தன் மூலச்சித்திரம் ஆவிஷ்ய ஸ்ரவணார்த்தம் ஸ்திதோ ஹ்யசோ வாதுரூபி ஸ்திதிம் கர்த்தும் அசக்தோ வம்சமாவிசத்து. அப்படி அந்த அந்த மூங்கிலினுடைய அடியில் உட்காந்து காட்டு ரூபத்தில் இருக்கக்கூடிய துந்துகாரி கதை கேட்குறானா. கதை கேட்கும்போது அந்த மூங்கிலுக்குள்ளே உட்காந்துட்டு கதை, ஏன்னா அவனுக்கு தான் உடம்பு இல்லையே, இந்த மூங்கிலே உடலாக வைத்துக்கொண்டு, அதனால தான் பாசா பிண்டன்னு சொல்லுவாங்களே, அந்த கல்லை வந்து பிண்டமாக 7 கல் வச்செல்லாம் வந்துருக்கணும். அந்த கல்லில் ஆவாகனம் பண்ணி அந்த இறந்தவர்கள் பித்ருக்கள் வந்து அந்த கல்லில் ஆவாகனம் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா, ஒரு கர்மா செய்வாங்க, காரியத்தை நீக்கி அதெல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி இவனை வந்து எதில் ஆவாகனம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த மூங்கில் சீட்டில், அந்த மூங்கில் கொம்பில் 7 கணுக்குள்ள மூங்கிலில் அவன் வாசம் பண்ணுறான். அதில் வந்து தங்கியிருக்கும்போது அவன் வந்து வாது ரூபின்னா காட்டு ரூபத்தில் தங்கியிருக்கான். அந்த 7 கணுக்கள் உள்ள மூங்கிலில் தங்கியிருந்து கதை கேட்குறான் அவன். அப்போ வைஷ்ணவம் பிராமணம் முக்கியம் சோதாரம் பரிகல்பியசக. வைஷ்ணவர்கள் பிராமணர்கள், அந்த பிராமணர்களாகவும் வைஷ்ணவர்களாகவும் இருக்கக்கூடிய பிராமணர்கள் வைஷ்ணவர்கள்னால் அவன் பிராமணனாக இருக்கணும் அவசியம் இல்லை, எந்த ஜாதியில் இருந்தாலும் சரி. அவர்கள் வைஷ்ணவர்கள்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முதலிடம் கொடுக்கணும். அதே மாதிரி பிராமணர்களுக்கும் முதலிடம் கொடுக்கணும். அந்த பிராமணர்களும் பக்தர்களாக இருக்கணும். அவங்களுக்கும் முக்கியத்துவம் அவங்களுக்கு பிரதானமாக முதலிடம் கொடுக்கணும். அவங்களுக்கு சீட்டை அரேஞ்ச் பண்ணி முதலிடம் கொடுத்து பாகவதம் சொல்ல ஆரம்பிக்கிறார் கோகர்ணி. வைஷ்ணவம் பிராமணம் முக்கியம் சோதாரம் பரிகல்பியசக பிரதம ஸ்கந்ததா ஸ்பஷ்டம் ஆக்கியானம் தேனுஜாகிரத். மற்ற கண்ணு தெரியாதவங்க, குருடனாக இருக்கிறவங்க, மற்ற தரித்திரனாக இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து பின்னாடி உட்காந்து கதை கேட்குறாங்க. எல்லாரையும் உட்கார வச்சு தான் கதை சொல்கிறாரு கோகர்ணன். அப்படி கதை சொல்லும்பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு அதிசயம் நடக்குது. ஏன்னா முதல் நாள் கதை முடியும் போது சப்தாக முறையில் கதை நடத்துகிறார் இல்லையா, முதல் நாள் கதை முடியும் போது டக்குன்னு பார்த்தா மூங்கிலேருந்து ஒரு கண்ணு பட்டுன்னு வெடிக்குது. என்ன டப்புன்னு சத்தம் கேட்குதுன்னு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த மூங்கில் ஒரு கண்ணு வெடிக்குது. 2வது நாள் கதை முடியும் போது பார்த்தா 2வது கண்ணு வெடிக்குது. அந்த மூங்கில் கண்ணுடைய அடியில் தான் உட்காந்து கதை கேட்குறான் யார், துந்துகாரி. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முதல் கண்ணு வெடிக்குது, 2வது கண்ணு வெடிக்குது, 3வது கண்ணு வெடிக்குது. 3வது நாள் கதை கேட்கும்போது 3வது கண்ணு வெடிக்குது. அப்படி 7 நாள் கதை முடியும் போது அந்த 7 கணுக்களும் வெடிக்கப்பட்டு ஒரு திவ்யமான ரூபத்தை எடுத்துட்டு துளசி மாலை அணிந்து கொண்டு மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டு சியாமல வர்ணனாக கிரீட குண்டலங்களோடு காட்சியளிக்கிறானாம். திவ்ய ரூபதரோ ஜாதஸ் துளசிதாம மண்டித திரிய அக்னி ததா சாயம் திரிய கிரந்தி வேதனம் திருதியே அக்னி ததா சாயம் திருதிய கிரந்தி வேதனம் ஏவம் சப்ததினச்சைவ சப்தகிரந்தி விபேதனம் ஹிருத்தாச்ச துவாதச ஸ்கந்த ஸ்ரவணாத் பிரேததாம் ஜகோ. இந்த 12 ஸ்கந்தங்களையும் கேட்டு முடித்த உடனே அந்த பிரேத பாதை நீங்கி அவன் திவ்ய ரூபத்தை எடுத்துட்டு அங்கே காட்சியளிக்கிறானா சபையில் எல்லாரும் பார்க்கும்படி. திவ்ய ரூபதரோ ஜாதஸ் துளசி தாம மண்டிதா பீதவாச கணஷ்யாமக முகுடி குண்டலான்விதா. நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட கிரீடங்கள் அணிந்திருக்கிறான், காதல குண்டலங்கள் அணிந்திருக்கிறான், அவர் மார்பு கவசங்கள் அணிந்திருக்கிறான், அப்படிப்பட்ட மஞ்சள் பட்டாடை அணிந்திருக்கிறான். பகவானை போலே ரூபமுடையவனாக அழகான ரூபம் பெற்றவனாக வந்துட்டானான். ஏதோ பிரேத பாதை நீங்கன்னா போதும்னு ஜென்மபாதையே நீங்கும்படி பண்ணிட்டாரு பாருங்க கோகர்ணன். அந்த பாகவதம் சொல்லி அழகான ரூபம் வந்துடுச்சான். ரூபமில்லை உடம்பில்லைன்னு கஷ்டப்பட்டான் இல்லையா, இப்போ அழகான திவ்ய ரூபம் வந்துடுச்சான். திவ்ய உடலோடு காட்சியளிக்கிறான். அப்போ தான் கை குப்பி கொண்டு நமஸ்காரம் பண்ணுறான். எப்பா கோகர்ணா, என் தெய்வமே, எனக்கு விமோசனம் குத்தியே அப்படின்ட்டு சந்தோஷப்படுறேன். நனாம பிராதரம் சத்யோ கோகர்ணம் இது அப்ரவித்து நனாம நமஸ்காரம் கோகர்ணனை நமஸ்காரம் பண்ணுறான். தம்பி தான், ஆனால் இப்போ குரு. இவன் இல்லைன்னா என் கதி என்ன இருக்கும், பிரேதமாக அழிச்சுன்னு இருப்பேன். அதனால் தன் சகோதரனை நமஸ்காரம் பண்ணுறார் யார், துந்துகாரி. நனாம பிராதரம் சத்யோ கோகர்ணம் இதிச்சா அப்ரவித்து பயாகம் மோச்சிதோ பந்தோ கிருபையா பிரேத கஷ்மலாத்து. இந்த பிரேத பாதையிலேருந்து என்னை விடுவிச்சேப்பா. அப்பா என் பந்துவே,
தம்பி கோகர்ணா, உனக்கு நான் என்ன பதில் செய்ய முடியும்? நமஸ்காரத்தை தவிர உனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணுறார். தன்யா பாகவதி வார்த்தா பிரேதபீடா வினாசினி. இப்போ தான் பாகவத்தினுடைய பெருமையை நான் புரிஞ்சுட்டேன். இது தன்யம் அல்லவா, பெரிய செல்வம் அல்லவா அந்த பாகவதம் என்ற செல்வம் இருக்கே. ஆஹா, என் பிரேத பாதையை, இந்த பிரேத பீடையை நாசம் செய்யக்கூடியதல்லவா அந்த பாகவதம் அப்படின்னு சொல்லி. சப்தாகோ அபி ததா தன்யா கிருஷ்ணலோக பலப்பிரதா. இந்த சப்தாகன்றது பெரிய தனம் கிடைச்ச மாதிரி. இது என்ன, கிருஷ்ணலோகத்தை அடைய செய்யக்கூடியது. அப்படியேப்பட்ட இந்த சப்தாகம் கேட்டால் கிருஷ்ணலோகத்தை அடையிறானோ, கோலோகத்தை. கிருஷ்ணலோக பலப்பிரதா கம்பந்தே சர்வ பாபானி சப்தாக ஸ்ரவணே ஸ்திதே. நான் பார்த்தோம்பா, இந்த கதை கேட்டுன்னு இருக்கும்போது எனக்குள்ளே இருக்கிற பாபங்கள்லாம் நடுநடுங்கி போகுது. என்னை விட்டு பாவம் போயிட்டே இருக்குது. அந்த பாவங்கள்லாம் அப்படியே நடுநடுங்கி போதான். நம்ம பாகவதம் கேட்டால் நமக்கு பாவம் என்ன பண்ணுவான், ஐயோ இவங்களால தங்க முடியாது போல சொல்லி அப்படியே நடுங்குமா பாவம்லாம். இவன் விட்டு போய் ஆகணும் போல இருக்கே, இவன் 7 நாள் உட்காந்து பாகவதம் கேட்பான் போல இருக்கே, இவன் நம்மளை துரத்தாமல் விட மாட்டான் போல இருக்கே அப்படின்னு பாவங்கள்லாம் பயப்படுமா. நம்ம கையில் இருக்கிற பாவங்கள்லாம், அந்த பாவங்கள்லாம் நடுநடுங்கி போயிடுமா. இந்த கம்பந்தே சர்வ பாபானி சப்தாக ஸ்ரவணே ஸ்திதே. 7 நாள் சப்தாக ஸ்ரவணம் கேட்கறதுனால பாவங்கள்லாம் நடுநடுங்கி போய் நம்ம விட்டு போயே விடும் அந்த பாவம். அஸ்மாகம் பிரளயம் சத்தியா கதாச்சேயம் கரிஷ்யதி. அந்த பாவமானது நடுங்கிறது மட்டும் இல்லை, அந்த பாவமே விட்டு போயிடுச்சு. ஆத்திரம் சுஷ்கம் லகுஸ்தூலம் வாங்மன கர்மபிகி கிருதம். அதாவது ஈரமாக இருக்கக்கூடிய பாவம், காஞ்ச பாவம். அது என்ன ஈரமாக இருக்கக்கூடிய பாவம், காஞ்ச பாவம்? ஈரமாக இருக்கிறதுனா சஞ்சித கர்மா, இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் எரிக்கணும்னா அந்த ஈர சொல்லியை நல்லா நெருப்பில் போட்டு காய்ச்சி அதை காய வச்சு எரிக்கணும். அப்படின்னா அது என்றைக்கும் அது பாவம் போகிறது ரொம்ப கஷ்டம். அது கொஞ்ச நாள் ஆகும். அது ஈரமாக இருக்கிற பாவம், அதாவது சஞ்சித கர்மா. கோடிக்கணக்கான ஜென்மங்களை நம்ம சேர்த்து வச்சுருக்கோமே அந்த பாவம், அதுதான் ஈரமான பாவம்னு சொல்கிறது. அது சுஷ்கம் அப்படின்னா எப்பப்போ தற்காலிகமாக செய்த பாவம், இப்போ கரண்ட்டில் இருக்கிற பாவம், அதெல்லாம் காஞ்சி போன பாவம். இதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம், இந்த பாவத்தை போய்க்கலாம். லகு ஸ்தூலம் அப்படின்னா சின்ன பாவம், பெரிய பாவம், அல்பமான பாவம், கொஞ்சமான பாவம், நிறைய பாவம், அப்படி வச்சுக்கலாம். அந்த பாவங்கள்லாம் கூட மனசால், வாக்கால், உடலால் செய்த பாவங்கள் எல்லாம் கூட இந்த பாகவதத்தினால் எரித்து சாம்பலாக்கப்படும். ஸ்ரவணம் விதகேத் பாவம் பாவகா சமிதோயதா. எப்படி நெருப்பில் விறகு போட்டால் எரிச்சு சாம்பலாகிடுமோ அதுபோல் ஈர சொல்லிக்கு, அது காஞ்ச சொல்லி தான் பொசுக்கணும் அர்த்தம் இல்லை, ஈர சொல்லியும் காய வச்சு பொசுக்கிடுமா இந்த பாகவதம். அது மாதிரி நம்ம சஞ்சித கர்மா கூட எரிச்சு சாம்பலாக்கிடுமா, பிராரத்த கர்மா, ஆகமை கர்மா எல்லாத்தையுமே சாம்பலாக்கிடுமா. அப்படிப்பட்டது இந்த பாகவதம். சப்தாகம் திருப்பி சொல்கிற சப்தாகத்துக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பேர் இந்த சப்தாகத்துக்கு முக்கியத்துவம் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. சில வைஷ்ணவர்கள் சொல்கிறேன், வைஷ்ணவர்கள் இல்லை, சில பேர் அதாவது சப்தாகம் தான் அடிக்கடி இங்கே சொல்கிறார். பாகவத மாகாத்தியத்தில் சப்தாகம் தான், சப்தாகத்துடைய விசேஷம் அதிகமாக சொல்லப்படுகிறது. அதனால் எல்லா இடத்துலையும் இந்த சப்தாகம் வைக்கணும். சில பேர் சப்தாகம் வேண்டாம், எப்பொழுதும் பாகவதம் படிக்கலான்றாங்க. கரெக்டு, ஆனால் ஒரு சப்தாகம் வச்சா நல்லது கண்டிப்பாக. ஏன்னா சப்தாகத்துடைய பெருமை அதிகம். இங்கே அடிக்கடி சப்தாகம்னு சொல்லப்படுகிறது. சப்தாக ஸ்ரவணம் குரு, சப்தாகம் பாராயணம் பண்ணு, சப்தாக வாச்சனம் குரு, சப்தாகம் பாராயணம் பண்ணு அப்படின்னு அடிக்கடி சொல்கிறதுனால சப்தாகம் ரொம்ப விசேஷம். சரி, அதெல்லாம் சொல்கிறார். கம்பந்தே சர்வ பாபானி சப்தாக ஸ்ரவணே ஸ்திதே அஸ்மாகம் பிரளயம் சத்தியா கதாச்சேயம் கரிஷ்யதி ஆர்த்திரம் சுஷ்கம் லகுஸ்தூலம் வாங்மன கர்மபி கிருதம் ஸ்ரவணம் விதகேத் பாவம் பாவகா சமிதோயதா. சமித்துக்கள் போட்டால் எப்படி எரிச்சு சாம்பலாக்கிட்டோம் நெருப்பானது, அது மாதிரி இந்த பாகவதமானது நம்ம பாவங்களாம் எரிச்சு சாம்பலாக்கிடும். பாவத்தினால் தானே துன்பங்களை அனுபவிக்கிறோம். பாவம் போச்சுன்னா துன்பங்கள் கிடையாதே, மோட்சம் தானே. அஸ்மின் வை பாரதே வர்ஷே சூரிபி தேவ சம்சதி அகதா ஷாவினாம் பும்சாம் நிஷ்பலம் ஜென்மகீர்த்திதம். பாருங்கள், மற்ற ஸ்தானங்கள்லாம் போகஸ்தானங்கள் சொல்கிறோம், அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலாம். ஆனால் நம்ம பாரத பூமி, இந்தியா மட்டும்தான் கர்ம பூமின்னு பேர். அந்த பாரத பூமியில் ஒருத்தன் பிறவி எடுத்ததுக்கு பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த பாரத பூமியில் பிறவி எடுத்து நம்ம ஆன்மீக சாதனைகள் பண்ணால் உடனே இந்த ஜென்மத்திலே கரையேறிடலாம். மற்ற தேசங்களில் நீ பண்ணக்கூடிய சாதனைகள்லாம் அது என்றைக்கோ தான் பலன் கொடுக்கும். ஆனால் பாரத தேசத்தில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உடனே கை மேலே பலன். அதனால் இந்த பாரத பூமியில் ஜென்ம எடுத்துக்கு கொடுத்து வச்சுருக்கணும், அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும்.
அதை தான் இங்கே சொல்கிறாரு யார், துந்துகாரி. எல்லாம் பாகவதம் கேட்டதுனால வந்த ஞானம் பற்றியா எப்படி பேசுது துந்துகாரி. இந்த பாகவதம் 7 நாள் உட்காந்து கேட்டதனுடைய ஞானம் திவ்ய ரூபத்தை எடுத்துட்டு இப்போ திவ்ய ரூபத்தோடு திவ்ய ஞானத்தோடு பேசுகிறார். திவ்ய ரூபம் எடுத்தது மட்டும் இல்லை, திவ்ய ஞானத்தோடு பேசுகிறார் பாருங்கள் துந்துகாரி. பாருங்கள், அஸ்மின் வை பாரதே வர்ஷே, இந்த பாரத வருஷத்தில் சூரியவித் தேவ சம்சதி. அப்போது மகான்கள்லாம் தேவசபையில் பேசியிருக்காங்க என்னென்னா, அகதா ஷாவினாம் பம்சாம் நிஷ்பலம் ஜென்ம கீர்த்திதம். யார் பாகவதம் கேட்கலையோ அவளை வீணாக ஜென்மாவை வீணாக்கி கொள்கிறார்களே இந்த மனுஷர்கள்லாம் பாகவதம் கேட்காம அப்படின்னு கவலைப்படுறாங்களாம். கிம் மோகதோ லக்ஷிதேன சுபுஷ்டேன பலியசா. இந்த உடம்பை நல்லா சாப்பிட்டு கொழுத்து போய் வச்சுக்கிட்டான் என்ன லாபம்? வேலைக்கு 3 வேளை நல்லா மூக்குப்படி சாப்பிட்றது, உடம்பு கொழுன்னு வச்சுருந்தா என்ன லாபம் சொல்ல பார்க்கலாம்? அதுக்காக வாழறோம், சாப்பிட்றதுக்குன்னே வாழறோம். எதுக்காக மனுஷ பிறவி கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கி உடம்பு குண்டாக்கிறதுக்கா? அது கிடையாது. பாகவதம் கேட்டு ஜென்மாவை கரையேற்றத்துக்காக தான் மனுஷ பிறவி கொடுக்கப்பட்டது. கிம்மோ அப்படின்னா இந்த உடம்பு மேலே அவ்வளோ மோகம், இந்த உடம்பு மேலே அவ்வளோ பட்டுதல் இருக்கிற மாதிரி பகவான் பக்தியில் பட்டுதல் இல்லையே. கிம் மோகதோ ரக்ஷிதேன சுபுஷ்டேன பலியசா. இந்த உடம்பை காப்பாற்றுறதுலேயே காலம் முழுதும் செலவாகுது. ஆமாம், அத்ருவேன சரீரேன சுகசாஸ்திர கதாம்பினா. சுகருடைய சாஸ்திரமாகிய இந்த பாகவத கதையை கேட்கலன்னு சொன்னால் இந்த சரீரம் எடுத்தது வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஹஸ்தி ஸ்தம்பம் ஸ்நாயு பப்தம் மாம்ச சோனித லேபிதம். இந்த உடம்புக்கு சுகபோகங்களை கொடுக்குறியே, நிறைய சாப்பிட்றியே, இந்த உடம்பு பல விதமான அலங்காரமான ஆடைகளை உடுத்துறியே, அலங்காரமான வஸ்திர பூஷணங்கள்லாம் அணிகிறியே, கடைசியில் இந்த உடம்பு நன்றி கெட்டதாக ஒரு நாள் உன்னை விட்டு போகுது. இந்த உடம்புல என்ன இருக்குன்னா எதுவும் உருப்படாத சாமான்லாம் இருக்குது இந்த உடம்புல. அஸ்தி ஸ்தம்பம் ஸ்நாயு பப்தம் மாம்ச சோனித லேபிதம். ஒருத்தர் சொல்லுவார் என்னென்னா, ஒரு இலையில் ரத்தம் கொஞ்சம், மாம்சம் கொஞ்சம், எலும்புக்கு கொஞ்சம், இதெல்லாம் எடுத்துன்னு கோயிலுக்குள்ளே போவியா? மலம் கொஞ்சம், மூத்திரம் ஒரு டப்பாவில், மலம் ஒரு டப்பாவில், மாம்சம் ஒரு டப்பாவில், இதெல்லாம் எடுத்து நீ கோயிலுக்குள்ளே போவியா? சே அசுத்தம், வெளியேற்று போ அப்படின்னு சொல்கிறேன். இத்தனையும் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது தெரியுமா? ஆனால் நான் சுத்தமாக வந்திருக்கேன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்கிறேன், மாற்றிட்டிக்கிறேன். நீ சுத்தமாக இருக்கிற உண்மையிலே உனக்குள்ளே எல்லாம் மலம் மூத்திரம் எல்லாமே இருக்குது, ஆனால் நான் சுத்தமாக கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இது தனித்தனியாக எடுத்து வந்தால் அருவருக்கத்தக்கதை ஒன்றாவது விரும்பத்தக்கதாக இருக்குதா? ரத்தம் மாம்சம் சீழ் மலம் மூத்திரம் எல்லாம் அருவருக்கத்தக்கதாக அல்லவா இருக்குது? யோசிச்சு பார். இதை போய் நான் அப்படின்னு மாற்றட்டிக்கிறியே இந்த உடம்பை. இதில் என்ன அவ்வளோ மோகம் இந்த உடம்பு மேலே? யோசிச்சு பார். அதனால் சொல்கிறார், இந்த எலும்புகளாகிற தூண்களால் நாட்டப்பட்டிருந்த சரீரமாக அஸ்தி ஸ்தம்பம் ஸ்நாயு பத்தம், அப்படிப்பட்ட தோளால் இந்த உரை மூடப்பட்டிருக்கிற இந்த சரீரம். இதுக்குள்ளே ஒரு பொம்மைக்குள்ளே பஞ்சு போட்டு அடைச்சி வச்சுக்கிற மாதிரி இந்த உடம்புக்குள்ளே மாம்சம் கொழுப்பு இவைகள்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்கான் பகவான். இந்த சரீரத்தில் வேறு என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம்? உருப்படியான சாமம் ஒன்று சொல்லும் பார்க்கலாம். அஸ்தி ஸ்தம்பம் ஸ்நாயுபத்தம் மாம்ச சோனித லேபிதம். ஸ்நாயுபத்தம் அதாவது என்னென்னா நரம்புகள் என்ற கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறதா அந்த உடம்பை இழுத்து பிடிச்சி கட்டி வச்சிருக்கான் பகவான். சர்மாவ நத்தம் அப்படியேப்பட்ட தோல் என்ற உரையினால் போட்டு மூடப்பட்டிருக்கிறதா அந்த தேகம். ஒரு பொம்மையை உரை போட்டு மூடி வைக்கிற மாதிரி. இப்போ சோளக்காட்டு பொம்மை பார்த்துருப்போம், அது ஒரு ஃபேண்ட்டு ஷர்ட்லாம் போட்டிருப்பான், தலையில் பார்த்தா ஒரு சட்டை கவுத்து வச்சுருப்பான், பார்த்தா அந்த சோளக்காட்டு அது மாதிரி. அது உள்ளே பார்த்தா வைக்கோல் போட்டு அடைச்சி வச்சுருப்பான். அது ஒரு மனுஷன் மாதிரி காட்சி அளிக்கும். அது ஒரு சர்ட்டு ஃபேண்ட்டு போட்டு அது மாதிரி இந்த வைக்கால் போட்டு பஞ்சு போட்டு அடிச்சு வச்சுக்கிற மாதிரி ஒரு பொம்மையில் நம்மளுக்கு மாம்சம் கொழுப்பு போட்டு அடிச்சு வச்சுக்கிறான் இந்த உடம்புல. இந்த உடம்பு ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னா எலும்புகளால் தூண்களால் ஒரு வீடு நிற்கிற மாதிரி, தூண்களால் ஒரு வீடு நிற்கிற மாதிரி இந்த எலும்புகளால் இந்த உடம்பு நடமாடின்னு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த உடம்புன்ற வீடானது எலும்புகளால் தூண்களால் நாட்டப்பட்டது. அஸ்தி ஸ்தம்பம் ஸ்நாயுபத்தம் நரம்புகள் என்ற கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறது இழுத்து பூச்சி. மாம்சம் சோனிதம் லேபிதம். இந்த பொம்மைக்கு எப்படி கயிறை போட்டு கட்டுறாங்களோ அது மாதிரி நரம்புகள் என்ற கயிறுகளால் போட்டு கட்டப்பட்டு வச்சது தான் இந்த மாம்சம் சதை ரத்தம்
இவைகள்லாம் கொழுப்பு இவைகள்லாம் போட்டு அடைச்சி வச்சு இந்த உடம்புல கட்டப்பட்டு இருக்கிறது. அதே சமயத்தில் தோல் என்ற உரையினால் மூடப்பட்டிருக்கிறது. சர்மாவனத்தம். ஆனால் ஒரு நாள் குளிக்காமல் வந்து பார், துர்கந்த பாத்திரம், நாத்தடிக்க நம்ம உடம்பு நாற்றம் நம்மளுக்கே பொறுக்காது, அப்படியேப்பட்ட இந்த சரீரம். அப்போ எதுவுமே பார்த்தா ஒரு நாள் குளிக்கலன்னா நாத்தடிக்குது, இதில் மலை மூத்திரம் இருக்குது, மாம்சம் இருக்குது, எதுவுமே உருப்படியான சாமான் இல்லை. ஆனால் இதுக்கு அப்படி கட்டி காப்பாற்றுறோம். இந்த தேகத்து மேலே அவ்வளோ மோகம் இருக்குது. அழகாக இருக்குது தேகம், அழகான கண்கள், அழகான மூக்கு, அழகான உதடு, அழகான வாய் அப்படின்னு வர்ணிக்கிறோம். கட்சியில் பார்த்தா உருப்படாத சாமான் எல்லாமே பார்த்தா நாத்தரிக்கக்கூடிய இந்த சரீரத்தில் என்னடா அவ்வளோ மோகம். இந்த தேகத்தை ரட்சிக்கிறதுக்கு என்னென்னலாம் அலங்காரம் பண்ணுறேன், பல விதமான ட்ரெஸ்ஸு, பல விதமான ஆபரணங்கள், அதுக்கு வகை வகையான சாப்பாடு இதுக்கு போட்டுன்னு போஷிக்கிற. ஒரு நாள் நன்றி கட்டத்தனமாக ஒன்று விட்டு போகுது இந்த ஆத்மாவை. ஆமாம், ஒரு நாள் இந்த உடம்பு கழண்டு போகுது. இதுக்கு தான் நீ இவ்வளோ போஷிக்கிறியா? இந்த தேகத்துக்கு செலவு பண்ணதை, இந்த தேகத்தை நோய் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுற, உட்காந்தா எழுந்த முடியல, எழுந்தா உட்கார முடியல, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுற. அப்படி கட்டி காப்பாற்றி நீ என்ன சாதிச்சுக்கு போகிற? ஆனால் இந்த தேகத்தை போஷிக்கிறதுக்கு இவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறியே, என்றைக்காவது கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்துறதுக்கு, இந்த தேகத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறத காட்டிலும் பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த பாகவதம் படிக்கலாம் இல்லையா? உன் ஜென்மாவே கரையேறி இருக்குமே. அதை விட்டு தேகத்தை போஷிக்கிறதுலேயும் வாழ்நாளை வீணாகிட்டே அப்படின்னு இங்கே சொல்கிறார் சுந்தகாரி. அஸ்தி ஸ்தம்பம் ஸ்நாயுபத்தம் மாம்சசோனித லேபிதம் சர்மபந்தம் துர்கந்த பாத்திரம் மூத்திர புரீஷையோ, மூத்திரம் மலமூத்திரம் இருக்கக்கூடிய இந்த கக்குசை தூக்கின்ற அலேரியே. இதில் என்ன சந்தோஷமான விஷயம் சொல்லி பார்க்கலாம்? எல்லாமே நாத்தடிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். மலம் சோறும் 9 வாயில் குடில் அப்படின்னார் மாணிக்க வாசகர். மலம் சோறக்கூடிய 9 வாயில்களாம். கண்களில் பார்த்தா பீலை, மூக்கில் பார்த்தா சளி, காதில் பார்த்தா குருமி, வாயில் பார்த்தா ஊத்த, எல்லாம் நாத்தடிக்கக்கூடிய விஷயம். உடம்புல பார்த்தா வேர்வை, அப்புறம் கீழ்முகத்தில் பார்த்தா குறியினால் மூத்திரம், உதத்தினால மலம், எல்லாம் மலம் சோறக்கூடிய 9 வாயில் குடிகள். இதெல்லாம் இப்படி அழுக்குகளை கக்கக்கூடிய 9 வாயில் குடில்கள். இதில் என்ன சந்தோஷம்? இதில் என்ன ஏதாவது நல்ல பொருளாக இருக்கா பாருங்கள். மலம் சோறும் 9 வாயில் குடில் மலங்கு புலனைந்து வஞ்சனை செய்ய. இந்த 5 புலன்களும் நம்மளை ஏமாத்தினே இருக்குது. உலக விஷயங்களில் அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை பாரு, இதை பாருங்க, வஞ்சனை செய்து நம்மளை ஏமாத்துது. அப்போது விமலா பகவானை எப்போ தான் நம்ம திரும்பி பார்க்க போகிறோம்? எப்போ தான் பாகவதம் கேட்க போகிறோம்? அதனால் இந்த மூத்திரம் புரிஷையோகோ, இப்படிப்பட்ட கக்குசை தூக்கிண்டு அலையிறோம் அப்படின்ட்டு துந்துகாரி சொல்கிறார். எல்லாம் பாகவதம் கேட்டதுனால இந்த வைராக்கியம் கிடைச்சிருது அவருக்கு. எப்படிப்பட்ட திவ்ய ஞானத்தோடு பேசுகிறாரு பாருங்கள், திவ்ய ரூபத்தை எடுத்துட்டு துந்துகாரி சொல்கிறாரு. இந்த தேகத்தில் என்னென்னா முதுமையே தடுக்க முடியாது, இதில் வரக்கூடிய சோகங்களும் தடுக்க முடியாது. ஒரு நாள் நோய் வந்துச்சுன்னா அப்படியே சோகப்பட்டு அப்படியே விழுந்துடுறோம். நோய் வந்துச்சு அதுக்காக நான் ஆள் தான், அது சோகத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது இந்த தேகம். பார்த்தா அவன் பார்த்தா முதுமை வந்துச்சா டைலாம் அடிச்சிக்கிறான். என்ன தான் டை அடித்தாலும் 2 நாளில் வெளுத்து போகுது. ஆமாம், தலை பார்த்தா சேமியா தலை மாதிரி ஆகி போயிடுச்சு, சோம்படி தலை மாதிரி ஆயிடுது, வெளுத்து போகுது. என்ன தான் டை அடித்தாலும் முடிஞ்சு போச்சா? நீ என்ன தான் மறைச்சாலும் அது ஜரை தானே. முதுமை ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கேன், வயசாகி போச்சுன்னு ஒத்துக்கேன். அது ஒத்துக்க மாட்டேன். நான் ஃபேஷியல் பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு ஸ்திரீகள்லாம் என்னென்னவோ மை வச்சு அதை வச்சு பவுட்ரு பூசி எல்லாம் இது பண்ண முதுமை மறைச்சிட முடியுமா? தடுக்க முடியாதுப்பா அதெல்லாம். இந்த உடம்புன்னு இருந்தால் அதெல்லாம் வரும். அப்போ நீ இளமையாகவே இருக்கணும்னா நடக்காது, வயசாகி தான் ஆகும். அப்போ அப்படியேப்பட்ட தீங்குகள் நிறைஞ்சது இந்த உடம்புன்னு சொல்கிறார். அப்போ சொல்கிற ஜரா சோக விபாகார்த்தம் ரோக மந்திரமாதுரம். இந்த நோய்கள் மட்டும் எங்கே போவோம் பாவம்? அது நம்ம உடம்புன்னு ஒன்று இருக்குதுனால தானே அது வந்து தங்குது ஃப்ரீயாக. அந்த நோய் மட்டும் எங்கே போவோம் பாவம்? நம்ம தான் அதுக்கு இடம் கொடுக்குறோம், நம்ம தான் நமக்கு அடைக்கலம் கொடுக்குறோம். பாவம் அந்த நோய் மட்டும் எங்கே போவோம்? அதான் நோய்களுக்கு இருப்பிடமா, நோய்கள் தங்கக்கூடிய இடமா இந்த உடம்பானது. நோய்கள் ஜாலியாக தங்கிட்டு போவோம். நமக்கு அது ஆதரவு கொடுக்கணும். பாவம் இல்லை அது எங்கே போவோம்? அந்த நோய்கள்லாம் ரோகம் மந்திரமாதுரம். அப்படியே நோய்களுக்கு இருப்பிடமானது இந்த உடம்பு. அதே சமயத்தில் சோகத்தை உண்டாக்கக்கூடியது. நிறைய நோய்கள் வந்தால் அப்படியே தோஞ்சு போகிறான். சோகத்தை உண்டாக்கக்கூடிய இந்த தேகமானது இதை போஷிக்கிறதுக்காக சோகப்படுறான். அதே சமயத்தில் இது முதுமையை உண்டாக்கக்கூடியது, நோய்களால் பாதிக்கப்படக்கூடியது. அதே ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த தேகமானது. உட்காந்தா எழுந்து முடியல, எழுந்தா உட்கார முடியல,
தலை வலிக்குதுன்னா தலையை கழட்டி வச்சுட்டும் போக முடியாது, தலையை தூக்கின்னு தான் துர்த்தரம்னு பதம் இருக்குது, அதை தூக்கின்னு தான் அழிஞ்சாகணும். கால் வலிக்குதுன்னா காலை கழட்டி வச்சுட்டு போக முடியாது, காலை தூக்கின்னு தான் அழிஞ்சாகணும். இடுப்பு வலிக்குதுன்னா இடுப்பு கழட்டி வச்சுட்டு போக முடியாது, கை வலிக்குது எல்லாத்தையும் தூக்கி அதை இத்தனையும் தூக்கின்னு தான் அழிஞ்சாகணும் எங்கே போனாலும். எவ்வளோ தோஷங்கள் இவ்வளோ தோஷங்கள் நிறைஞ்சது இந்த தேகம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த தேகத்து மேலே அபிமானத்தை விடணுன்றதுக்காக வைராக்கியம் வரணும். நம்ம தேகத்து மேலே உள்ள தேகத்தை உதாசீனப்படுத்தணும். இந்த தேக சுகங்களை பொருட்படுத்தக்கூடாது. தேகத்தை சுகமாக வச்சுட்டு தான் அப்புறமா ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆமாம், கொஞ்சம் அசௌகரியம் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ தேகத்தை உடனே ஹாஸ்பிட்டல் ஓடுவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். ரொம்ப தேகத்தை ரொம்ப இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ நம்மளை போட்டு ஆட்டி படைக்கும். தேகத்தை உதாசீனப்படுத்திட்டுனா அது பாடு கம்முன்னு கிடக்கும். ஆமாம், நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணாது. அதான் சொல்கிறாருங்க, ஜராசோக விபாகத்தும் ரோகமந்திரம் அதனும் துஷ்பூரம் துர்த்தரம் துஷ்டம் சதோஷம் ஷணபங்குரம். இதை இந்த தேகத்தினுடைய ஆசைகளை திருப்திப்படுத்தவே முடியாது. இந்த தேகத்தை சின்ன வயசுலேருந்து எவ்வளோ திருப்திப்படுத்த பார்க்குற இந்த உடம்புக்காக என்னென்னவோ சென்ட்டு பூசிக்கிறேன், என்னென்னவோ ஆடைகள் உடுத்துக்கிறேன். துஷ்பூரம் திருப்தி அடையாது. அது மட்டும் இல்லை, துர்த்தரம் இதை தூக்கிட்டு அலைய முடியல. தலை வலிக்குதுன்னா தலையை கழிச்சு வச்சுட்டு போக முடியாது, கால் கழிச்சு வச்சுக்க முடியாது. துர்த்தரம் இதை தூக்கிட்டு அலையது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, துஷ்டம் இதில் பார்த்தா எனக்கு கெட்டதை தான் செய்யுது. இந்த தேகமானது நோய்களை உண்டாக்குது, கஷ்டங்களை உண்டாக்குது, சிரமங்களை அதிகமாக கொடுக்குது, துஷ்டமாக இருக்குது. அதே சமயத்தில் தோஷங்கள் நிறைஞ்சதான் அந்த தேகமானது. தோஷம். சரி, இவ்வளோ தீமைகள் நிறைஞ்சிருக்கு இந்த தேகத்தில், அப்படியாவது ரொம்ப நாள் இருக்குதா? சரி, இது இவ்வளோ கட்டி காப்பது போஷிக்கிறோமே, அதனால் இது ரொம்ப நாள் இருந்துதான்னு கேட்டால் ஒரு நாள் நன்றி கேட்டதனமா இந்த தேகம் நம்மளை கைவிட்டு போயிடுது. ஆமாம், ஜீவன் தனியாக போயிடுது, வேறு பிறவி எடுக்குது. ஒரு க்ஷணத்தில் இந்த தேகமானது கழண்டு போயிடும். ஜாக்கிரதை அப்படின்னு துந்துகாரி உபதேசம் பண்ணுறார். அதனால் தேகத்து மேலே பட்டுத்தலை விடணும் அப்படின்றது சொல்கிறாருங்க. துஷ்பூரம் துர்த்தரம் துஷ்டம் சதோஷம் ஷணபங்குரம். இந்த தேகம் புதைச்சா கிருமிகளுக்கு உணவாக போகக்கூடியதான். இந்த தேகத்துக்குள்ளே நிறைய கிருமிகள் இருக்குது, அது தெரியுமா? ஆமாம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உள்ளே போய் உள்ளே இருக்கிற கிருமிகள் நிறைய அந்த சாப்பாடை சாப்பிடுது. அந்த கிருமிகள் ஃபார்ம் ஆகி அதனால் நோய்களை உண்டாக்குது. பாக்டீரியா, வைரஸ்ன்னு பல நோய்களை உண்டாக்குற அந்த கிருமிகளுக்கெல்லாம் நாம் தான் உணவே, தெரியுமா? நம்மளை அரிச்சு எடுத்து நம்மளை நோய்களை உண்டாக்குது. அப்படிப்பட்ட கிருமிகளுக்கு இருப்பிடமாக இருக்குது இந்த தேகமானது. அது மட்டும் இல்லை, நம்ம இறந்த பிறகு இந்த உடம்பை கிருமிகளுக்கு உணவாக போக போகுது. அதெல்லாம் நான் அப்படின்னு மாற்றிட்டுக்கிறியே. இவ்வளோ தான் இந்த தேகத்துக்கு மரியாதை. கிருமி விட்டு பஸ்ம சம்ஞாந்தம் சரீரம் இது வர்ணிதம். இந்த சரீரத்தை வர்ணிக்கணும்னா இதுதான். சத்தா புதைச்சா கிருமிகளுக்கு உணவாக போகுது. இல்லை எங்கேயாவது காட்டில் செத்து போய் கந்தால் ஏதாவது மிருகங்கள் அடித்து சாப்பிட்டதுன்னா, அந்த சிங்கம் புலி அடித்து சாப்பிட்டதுன்னா அதனுடைய மலமாக கழிய போகுது. நம்மளை எரிச்சாங்கன்னா அது சாம்பலாக போகுது. இந்த தேகம் ஓர் பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனே இனி ஆளுமே. அவள் தான் இந்த உடம்பு எரிச்சா சாம்பலாக போகுது. மிருகங்கள் சாப்பிட்டதுன்னா அதனுடைய மலமாக கழிய போகுது. புதைச்சா இது கிருமிகளுக்கு உணவாக போகுது. வேறு என்ன இந்த தேகத்தில் பெருசாக? செத்தா யாராருக்கோ உணவாக போகுது இந்த தேகம். அந்த தேகத்து மேலே என்ன அவ்வளோ மோகம் அப்படின்னு சொல்கிறார். கிருமியை விட்டு பஸ்ம சம்ஞாந்தம் சரீரம் இது வர்ணிதை. இதுதான் சரீரத்தை பற்றி வரணுப்பா. நீ கண் அழகு மூக்கண் வர்ணிக்கிறியா, கவிஞர்லாம் வர்ணிங்களா? அது இல்லை, அது டூப்ளிகேட் வர்ணனை. இதுதான் ஒரிஜினல் வர்ணனை, இதுதான் உண்மையான வர்ணனை. இந்த சரீரம் இருக்கும்போதும் நாத்தரிக்கக்கூடியது, உருப்படியான சாமான் கிடையாது, நோய்களை உண்டாக்கக்கூடியது, முதுமையை உண்டாக்கக்கூடியது, சோகங்களை உண்டாக்கக்கூடியது, பசி தாகத்தினால் வாட்டி எடுக்கப்படக்கூடியது, இன்ப துன்பங்கள் நம்மளை வாட்டி எடுக்கும், பசி தாகத்தான் வாட்டி எடுக்கக்கூடிய அந்த தேகமானது. இதுதான் இங்கே ஓடு அங்கே ஓடுன்னு நம்மளை இந்த தேகத்தை தூக்கினா அலைய முடியாது. நிறைய சிரமங்களை உண்டாக்கக்கூடியது. அதே சமயத்தில் ஒரு நாள் நம்மளை கைவிட்டு போகக்கூடியது. அப்படின்னு தேகத்தை பற்றி வர்ணனா இதுதான் உண்மையான வர்ணனை. பர்ஃபெக்டான இங்கே துந்துகாரி சொல்கிறது தான் உண்மையான தேக வர்ணனையே. மற்ற கவிஞர்கள் சொல்கிற வர்ணனைலாம் டூப்ளிகேட் வர்ணனை. அதெல்லாம் பொய்யா புகழ்ந்து புலவர்கள் அப்படி பெண் அழகா ஆண் அழகா அப்படி வர்ணிச்சிருக்காங்க. அதெல்லாம் டூப்ளிகேட். இதுதான் ஒரிஜினல் வர்ணனை. இதை படி, பாகவதம் படி, இப்போ புரிஞ்சுக்கோ. இதுதான் சரீரம் இது வர்ணிதம், இதுதான் உண்மையான சரீர வர்ணனை அப்படின்னு சொல்கிறார். அஸ்திரேன ஸ்திரம் கர்ம குதோ அயம் சாதயன்னகி. இப்படி நிலையற்ற இந்த தேகத்தினால்
இந்த என்ன நிலையான காரியத்தை சாதிச்சிக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். எத்பிராத சம்ஸ்கிருதம் சான்னம் சாயம் தஸ்ச வினஷ்யதி. காலையில் வெடித்த அன்னம் மாலையில் ஊசி போயிடுது. அதுவும் இப்போ மருந்து சாப்பாடு, மருந்து அரிசி எல்லாமே கொஞ்ச நேரம் கூட தாங்க மாட்டேங்குது. காலைல சாப்பாடு வச்சா சாயங்காலம் பார்த்தா தண்ணி விட்டு போகுது சாப்பாடு. சாப்பாடே நொசன்னு இருக்குது, சாப்பிடவே முடியல. அதுலேயே ஹவனில் வச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சு, ஹவனில் வச்சு ஏதோ சூடு பண்ணி என்னென்னவோ சாப்பிட்ற என்ன பண்ணுறாங்க, விடுங்க. ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாது, அது உடம்பு கெடுதி. ஹவனில் வச்சுலாம் சாப்பிட்றது, என்னென்ன சூடு பண்ணி தான் சாப்பிடுது. அது இல்லை, நம்ம நிலமை எப்படி இருக்குது பாருங்களேன். முன்னையாவது நல்ல திடகாத்திரமான நல்ல ஆர்கானிக் ஃபுட் இருந்தது, ஆர்கானிக் அரிசி இருந்தது. ஓகே, அந்த ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்டுருந்தோம். அப்போ வந்து ஓரளவுக்கு தாங்கும், ஒரு நாள் 2 நாள் அந்த பழுது கூட நல்லாயிருக்கும் வேறு வேறையாக சாப்பிட்றதுக்கு. இப்போ அந்த ஆர்கானிக் ஃபுட்டு கிடையாது, எல்லாம் மருந்து சாப்பாடு, எல்லாம் கெமிக்கல் உணவு தான் நம்ம சாப்பிட்றோம். மொத்தம் ஒரு முதல்ல ஸ்லோ பாய்சன் நம்ம சாப்பிட்றது. அப்படிப்பட்ட அந்த அரிசி வந்து அந்த சாயங்காலம் காலைல வெடித்த அன்னமானது மாலையில் சாயங்காலத்துக்குள்ளே ஊசி போகுது இல்லையா? அப்போது அந்த சாப்பாடு சாப்பிட்டு அந்த சாப்பாடு அந்த சோத்து அதான் சொல்கிற, இது அன்னமயமான சரீரம், சோத்தால் வளர்ந்த உடம்புன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த தேகம் வந்து அந்த அன்னத்தினுடைய சாரத்தினால் வளர்ந்த உடம்பு. அப்போ சோறே அந்த சாப்பாடே ஒரு நாள் அழுகி போகுது, ஊசி போகுதுன்னு சொன்னால் அதனால் வந்து அந்த தேகம் மட்டும் எப்படி நித்தியமானதாக இருக்கும்? இதனால் இந்த தேகமும் ஒரு நாள் தோல் சுருங்கி போக வேண்டியது தான், இந்த உடம்பு ஒரு நாள் அழுகி போக வேண்டியது தானே. நித்தியதா, இது மட்டும் எப்படி நித்தியமாக இருக்கும்? அந்த சோத்தால் அடித்த சோறு தானே இந்த உடம்பு. யோசிச்சு பாருங்கள், அந்த சோத்தால் வளர்ந்த உடம்பு தானே இது. அப்போ சோறே வந்து நாசமாகுதுன்னு சொன்னால் அந்த சோத்தால் வளர்ந்த உடம்பு மட்டும் எப்படி நாசமாகாமல் இருக்கும், அழுகி போகாமல் இருக்கும்? யோசிச்சுப்பார். இது மட்டும் எப்படி நித்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பிராதனா காலையில் வெடிச்ச அன்னம். பிராத சம்ஸ்கிருதம் சான்னம் சாயம் தஸ்ச வினஷ்ய, சாயங்காலத்துக்குள்ளே மூசி போகுது. அப்படி ததிய ரச சம்புஷ்டே காயே காணாம நித்தியதா. இந்த தேகம் மட்டும் எப்படி, அதனால் வளர்ந்த இந்த உடம்பு மட்டும் எப்படி நித்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் சப்தாக ஸ்ரவணால் லோகே பிராப்தியதே நிகடே ஹரிஹி அதோ தோஷ நிவத்தி அர்த்தம் ஏததேவிஹி சாதனம். இப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த சப்தாகத்தினால் பகவான் சந்தோஷம் அடைகிறான், ஹரியானவன் சந்தோஷம் அடைகிறான் இல்லையா? அதனால் தோஷ நிவர்த்திக்கு இதை விட சிறந்த சாதனை எதுவும் கிடையாது. சப்தாகம் வீட்டில் சப்தாகம் வைக்கிறத விட, சப்தாக பாராயணம் பண்ணுறதை விட தோஷ நிவர்த்திக்கு வேறு ஒரு சாதனம் கிடையாது, இதை விட சிறந்த சாதனம் கிடையாது அப்படின்னு இங்கே துந்துகாரி சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, புத்புதா இவ தோயேஷு மஷகா இவ ஜந்துஷு ஜாயந்தே மரணா இவ கதாசிரவண வர்ஜிதாக. ஒரு பபுள்ஸு, மழைத்துளி பபுள்ஸ் ஆகுது இல்லையா? அப்படி பார்த்தா வெள்ளத்தில் போனால் பபுள்ஸ், டக்குன்னு பார்த்தா பபுள்ஸ், அந்த குழந்தை பார்த்து ரசிச்சுனே அழகாக இந்த பபுள்ஸ் அழகாக இருக்கே. இப்போது இந்த ஒரு ஸ்ட்ரா வச்சு ஃபுட் போதுன்னா அப்படியே பார்த்தா பபுள்ஸாக வரும், பட்டுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வச்சு போடும். அப்புறம் அந்த பபுள்ஸ் அழகாக இருக்குது பார்க்குறது, பட்டுன்னு பார்த்தா வச்சு போகுது. அப்போ அந்த குழந்தை ஒவ்வொன்று ஐயோ அந்த பபுள்ஸ் வச்சு போச்சேன்னு, அது வெடிக்கிறதுக்குன்னே உருவானது அந்த பபுள்ஸ். அது மாதிரி பகவத் கதை கேட்காதவன் எதுக்காக பிறந்திருக்கானா? அவன் சாகத்துக்குன்னே பிறந்திருக்கானா, வேறு எதுக்கு பிறந்திருக்கான்? எப்படி பபுள்ஸ் எதுக்காக உருவாச்சுன்னா அது வெடிக்கிறதுக்குன்னே உருவாச்சோ, அது மாதிரி பாகவத கதை கேட்காதவன் எதுக்காக பிறந்திருக்கானா? சாகத்துக்குன்னே பிறந்திருக்கானா. ஜாயந்தே மரணா எய்வ கதாசிரவண வர்ஜிதா. நானா சொல்கிறேன், துந்துகாரி சொல்கிறார் இங்கே. ஜாயந்தே எதுக்காகனா மரணா எய்வ, சாகத்துக்குன்னே பிறந்தோம். அப்போ அவன் பிறந்ததே வேஸ்ட்டாச்சே. சாகத்துக்கு பிறக்க வேண்டிய அவசியமே இல்லையே. சாகத்துக்கு எதுக்கு பிறணும்? சாகத்துக்கு எதுக்குப்பா பிறணும்? பிறந்தது எதுனா மனுஷ ஜென்மா கரையத்துக்காக பிறக்கணும். அதுக்கு பாகவதம் கேட்கணும். கதாசிரவண வர்ஜிதாக, பாகவத கதையை கேட்காம நீ இருந்துட்டேன்னு சொன்னால் நீ பிறந்ததே வேஸ்ட். எதுக்காக சொன்னால் நீ சாகத்துக்காக பிறந்திருக்க, அவ்வளோதான். யார் பாகவத கதை கேட்குறாங்களோ அவன் ஜென்மா கரையத்துக்காக பிறந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புத்புதா இவ தோயேஷு மஷகா இவ ஜந்துஷு. மஷகா என்ன தெரியுமா? கொசு. அந்த கொசு வந்து நம்ம உடம்புல உட்காந்துது, டப்புன்னு ஒரு அடி அடித்தான், அதுதான் ஒரு ஸ்பாட்டு ரத்தத்துளி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த கொசு அடித்தோடனே அந்த கொசு உடம்புலேருந்து ஒரு ரத்தத்துளி, அதுதான். அப்போ அதை என்ன பண்ணோம், உடனே தண்ணி எடுத்து கழுவிடுறோம், அது லைஃப் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது ரொம்ப நாள்லாம் வாழலை. அந்த கொசு வாழ்க்கை என்னென்ன வந்தது, உட்காந்தது, ஒரு அடி அடித்தா செத்து போச்சு.
அப்போ லைஃப் ஹிஸ்ட்ரி எழுத முடியுமா? அவர் வந்தார், இந்த சாதனை சாதித்தார், அவர் பெரிய பிரேக்லாம் பண்ணார் அப்படின்லாம் சொல்ல முடியுமா? வந்தது அச்சா செத்து போச்சு, முடிஞ்சு போச்சு. அது மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை கொசு மாதிரி நம்ம வாழ்க்கை அல்பமாக போயிடக்கூடாது. வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளமாக ஒரு மகாத்மாக்கள் துக்காராம் தாசர் வாழ்ந்தார், தியாக பிரம்ம வாழ்ந்தார், பிரகலாதன் வாழ்ந்தார். அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் எப்படி பிரகாசிக்குது. பகவான் அடைந்தார்கள், உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார்கள். அது மாதிரி வாழணுமா? மசகா இவ ஜந்துஷு, ஒரு கொசு மாதிரி வாழ்க்கையானது அல்பமாக போயிடக்கூடாது, ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாக போயிடக்கூடாது. பாகவதம் கேட்டு ஜென்மாவை கரையேற்றி கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும் இந்த மனுஷ ஜென்மாவானது. அதுக்கு தான் பகவான் மனுஷ பிறவி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க. புத்புதா இவ தோயேஷு மசகா இவ ஜந்துஷு ஜாயந்தே மரணா இவ கதாசவண வர்ஜிதாக. அடுத்தது இப்படி சொல்லிட்டு இருக்கார். துந்துகாரி நிறைய உபதேசம் பண்ணுறார், இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கார். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்கும்படி சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வைகுண்டத்துலேருந்து விமானம் வந்துடுச்சு துந்துகாரி ஆசியம் போகிறதுக்கு. அப்போ வைகுண்டத்தில் ஏன்னா இதே துந்துகாரி யோசித்து பாருங்கள், ஒரு நாள் சவஹஸ்தேன போஜனம், பணத்து மேலே போட்ட அரிசியை சாப்பிட்டவன், அப்படியேப்பட்ட நீச்சத்தனமாக வாழ்ந்தவன், பணத்து மேலே போட்டு அரிசியை சாப்பிட்டவன். அன்றைக்கி அது பணமாக தெரில. இன்றைக்கி இந்த தேகம் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த தேகத்தையே பணமாக நினைக்கிறான். அப்படின்னா பாகவதம் கேட்டதுடைய மாற்றம் பாருங்கள். ஒரு டைமில் சர்வஹஸ்தேன அசுத்தமான உணவு கூட சவஹஸ்தேன போஜனம் அப்படி சாப்பிட்டவன் அந்த துந்துக்காரி இன்றைக்கி கதையே மாறி போச்சு பாருங்கள். இந்த தேகத்தையே அருவருக்கிறான் பாருங்கள். எதனால்னா வேசிகளோடு இருந்தான் இல்லையா, அந்த தேகத்து மேலே மோகம் கொண்டான் இல்லையா, அந்த பெண்களுடைய தேகத்து மேலே, அது அருவருக்கத்தக்கதுன்னு கூட தெரியாத அந்த காமமானது கண்ணை மறைச்சி, காமாந்தகா அப்படின்னு பதம் இருக்குது, காமானது கண்ணை மறைச்சி அந்த வேர்வை நாட்டம் கொண்ட அந்த சரீரங்களில் ரமிச்சான் இல்லையா. அந்த இன்றைக்கி பாகவதம் கேட்டதுனால, இந்த பியூரிஃபை அடைந்ததுனால, இப்போது அந்த அருவருக்க சரீரத்தில் நம்ம ரமிச்சோமே அப்படின்னு வெறுத்துட்டே இந்த உபதேசங்களை பண்ணுறான். இந்த தேகம் எப்படிப்பட்ட நாத்தம் அடிக்கக்கூடிய தேகம், மலமூத்திரம் இருக்கக்கூடிய அந்த தேகம், இதில் போய் என்ன மோகம். அது மற்ற சரீரங்களில் மட்டும் இல்லை, நம்ம தேகத்துலேயே என்ன நம்மளுக்கு இந்த தேகத்தை போஷிக்கணும்னு அப்படி ஒரு மோகம், இதுவே நாத்தடிக்கக்கூடியது தானே அப்படின்னு இப்போ சொல்கிறான். யார் இப்போ சொல்கிறார்? துந்துகாரி. இப்போ திவ்ய ஞானத்தில் வந்து பேசுகிறார். இந்த புத்தி அப்போ இல்லை பாருங்கள். எப்போ துந்துகாரி அந்த வேசிகளோட சந்தோஷமாக இருக்கும்போது, அதாங்க பாகவதம் கொடுக்குற மாற்றம். நம்ம நாத்தத்துலேயே இருக்கிறது கூட நம்மளுக்கு தெரியாமல், ஆனால் அது சுகமாக நினைக்கிறோம். பன்றிகள் அசுத்தமான விஷயத்துலேருந்து கூட அது உழண்டு கொண்டு இருப்பது போல். ஆனால் நம்ம வந்து பாகவதம் படிக்க படிக்க அந்த உன்னத ஸ்திதி, அந்த பியூரிஃபை ஆக ஆக தான் இந்த ஞானம் சித்திக்கும், இந்த அறிவு உண்டாகும். அப்போ தான் சிச்சை இதெல்லாம் அருவருக்கத்தக்க சௌக்கியங்களே எத்தனால நான் வாழ்ந்து என் காலத்தை விரத்தமாக்கிட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதைத்தான் இப்போ உணர்ந்து பேசுகிறார். யார்? திவ்ய ரூபத்தில் துந்துகாரி. இப்போ இவருக்கு வந்து என்னன்னா, விஷ்ணு தூதர்கள் விமானம் கொண்டு வந்துட்டாங்க இவர் ஆயுஷம் போகிறதுக்கு. அப்போ கோகர்ணன் அந்த விஷ்ணு தூதரில் பார்த்து கேட்குறாரு. கோகர்ண உவாச்ச அத்தைவ பகவத் சந்தி ஸ்ரோதாரோ மம நிர்மலாக ஆணிதானி விமானானி ந தேசம் யுகபத் குதக. எல்லாரும் கதை கேட்டாங்க. கதை சொன்னவன் நான் இருக்கிறேன், புரியுதா? அப்படி இருக்கும்போது இவனுக்கு மட்டும் விமானம் வந்திருக்கே, யாருக்கு? துந்துகாரிக்கு மட்டும். இத்தனை பேருக்கு ஏன் விமானம் வரல அப்படின்ட்டு கேட்குறார். ஸ்ரவணம் சமபாகேன சர்வேஷா மிக திருஷ்யது. எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கும்போது விமானம் வந்திருக்கு, யார்? துந்துகாரிக்கு. ஆனால் எல்லாரும் தானே சமமாக கதை கேட்டாங்க. அப்போ பல பேதா குதோ ஜாதா பிரபுவந்த ஹரிப்பிரியாக, ஹரிக்கு பிரியமானவர்களாகிய விஷ்ணு தூதர்களே, அதாவது எல்லாரும் ஒன்றா தான் கதை கேட்டாங்க, ஆனால் பலன்களில் மட்டும் ஏன் பேதம்? அது துந்துகாரிக்கு மட்டும் விமானம் வந்திருக்கு, இத்தனை பேர் கதை கேட்டவங்களுக்கெல்லாம் விமானம் வரல அப்படின்ட்டு கேட்குறாங்க. யார்? கோகர்ணன் கேட்குறாரு. அப்போ விஷ்ணு தூதர்கள் சொல்கிறாங்க பதில். ஹரிதாசா ஊச்சுவோம் ஸ்ரவணஸ்ய விபேதேன பலபேதோ அத்த சம்ஸ்திதா ஸ்ரவணம் து கிருதம் சர்வகி ந ததா மனனம் கிருதம். ஏன் இந்த பலனில் பேதம் ஏற்பட்டதுன்னு சொன்னால், ஸ்ரவணம் எல்லாம் தான் ஒன்றா கேட்டாங்க, ஆனால் பல பேதம் ஏன் ஏற்படுதுன்னா,
ஸ்ரவணம் து கிருது சர்வை, எல்லாரும் ஸ்ரவணம் பண்ணாங்க. ஆனால் இந்த துந்துகாரி கேட்ட மாதிரி கேட்கலையாம். மனம் ஒருமுகப்பட்டு, அதான் சொல்கிறார், சர்வே ந ததா மனனம் கிருதம், மனம் ஒருமுகப்பட்டு துந்துகாரி காதை கேட்ட மாதிரி கேட்கல. ஏன்னா துந்துகாரிக்கு என்னென்னா எரிச்சல் தாங்க முடியல, அவஸ்தைப்படுறான், பிரேத அவஸ்தைப்படுறான். அதனால் எப்படியாவது கரையேறினா போதுன்றதுனால இந்த பாகவதத்தை நல்லா யுக்தியாக உன்னிப்பாக கவனித்தான். சொல்லுக்கு சொல்லு விடாமல் ஜாக்கிரதையாக கவனித்தான். அதனால் அவன் ஜென்ம கரையேறிச்சு. இவர்கள்லாம் சில பேர் ஏனா தானன்னு கதை ஏனா தானன்னு கேட்டால் கூட பரவாயில்ல, ஏன்னா அதுக்குள்ளே வைகுண்டத்தில் விமானம் வராமல் இருந்தால் நிறைய கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மகான்கள்லாம். ஏனத்தானம் தான் கேட்கணுமா, ஏன்னா அப்போ தான் நிறைய பாகவதம் கேட்கலாம். ஏன்னா ஒரே பாகத்தில் நம்மளுக்கு மோட்சம் கிடச்சிச்சுன்னா நிறைய பாகவதம் கேட்க முடியாமல் போயிடும். அதனால் ஏனத்தானன்னு கேட்டாங்க, அதனால் அவங்களுக்கு விமானம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது மட்டும் இல்லை, 7 நாட்களும் இவன் சாப்பிடாமல் தூங்காமல் அப்படி கதை கேட்டான். யார்? இந்த பிரேதமாகிய துந்துகாரி. சப்தராத்திரம் உபோஷ்யைவ பிரேதேன ஸ்ரவணம் கிருதம் மனநாதி ததா தேன ஸ்திரச்சித்தே கிருதம் புருஷம். அதிகமான ஸ்திர புத்தியோடு அப்படி கதை கேட்டதுனால இவனுக்கு விமானம் வந்திருக்கு அப்படின்ட்டு விஷ்ணுதூதர் சொல்கிறாங்க. ஹத்ருடம் ச ஹதம் ஞானம் பிரமாதேன ஹதம் சுதம் சந்திக்தோ ஹி ஹதோ மந்த்ரோ வியக்ரச்சித்தோ ஹதோ ஜபஹ. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. திருடமில்லாத ஞானமானது, வைராக்கியம் திருடமில்லாத ஞானம் சித்திக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. திருடமில்லாத ஞான விசாரம் பயன்படாது. கவனக்குறைவாக கேட்குற விஷயமானது பிரயோஜனப்படாது. புரியுதுங்களா? பிரமாதேன ஹதம் சுதம், கேட்ட விஷயம் மனசில் உள்ளுக்கு வாங்கணும். கேட்டது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டோன்னா அது கவனக்குறைவாக கேட்குதுன்னு அர்த்தம். அது பிரயோஜனப்படாது. அதான் பிரமாதேன ஹதம் சுதம் அத்துடன் ச ஹதம் ஞானம். ஞானத்தில் திருட புத்தி இல்லைன்னு சொன்னால் ஞானம் சித்திக்காது, அது புரிஞ்சுக்கணும். அதே சந்தேகத்தோடு ஜெபிக்கிற மந்திரமானது பலிக்காது. சந்திக்தோ ஹி ஹதோ மந்திரம் வியக்ரச்சித்தோ, அதாவது மன தடுமாற்றத்தோடு யார் ஜெபிக்கிறானோ அதுவும் பிரயோஜனப்படாது. வியக்ரச்சித்தோ ஹதோ ஜபஹ, மன தடுமாற்றத்தோடு பகவான் நாமத்தை ஜெபிக்கூடாது. சரியாக உச்சரிக்கணும் ஜபத்தை. பகவானத்தில் அதை ஒருமுகப்பட்ட மனதோடு பர்ஃபெக்டாக அப்படி ஜபம் ஜபிச்சாதான் அது பூர்ண பலனை கொடுக்கும். அதனால் மன தடுமாற்றத்தோடு ஜபிக்கிற ஜபமானது பலன் கொடுக்காது. அது சந்தேகத்தோடு ஜபிக்கிற மந்திரமும் சொல்கிற மந்திரமும் பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சந்திக்தோ ஹி ஹதோ மந்திரோ வியக்ரச்சித்தோ ஹதோ ஜபஹ அவைஷ்ணவோ ஹதோ தேஷே ஹதம் சாத்தம் அபாத்திரகம். விஷ்ணு பக்தர்கள் இல்லாத தேசம் அழிஞ்சு போயிடும். ஆமாம், விஷ்ணு பக்தர்கள் இல்லாத தேசம் செழிக்காது அப்படின்னு சொல்கிறார். அவைஷ்ணவோ ஹதோ தேஷோ, அந்த தேசம் செழிக்காது. ஹதம் சாத்தம் அபாத்திரகம், அதே சமயத்தில் சிறந்த பிராமணனை வச்சு ஸ்ராத்தம் பண்ணாதான் அந்த ஸ்ராத்தத்தினுடைய பலனாக பித்ருக்கள் திருப்தி அடைவாங்க. சிறந்த பாத்திரம் இல்லாத ஸ்ராத்தம் பண்ணால் அது பெரிய பலனை கொடுக்காது, பித்ருக்கள் கரையேற முடியாது அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்காக ஸ்ராத்தம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏதோ கிடைக்கிற பிராமணர் வச்சு ஸ்ராத்தம் பண்ணி தான் ஆகணும். அதாவது பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு சொல்கிறாருங்க, அதை புரிஞ்சுக்கணும். விஷ்ணுதூதர் சொல்கிறாங்க என்னென்னா, சிறந்த பாத்திரம் இருக்கக்கூடிய பிராமணனை வச்சு ஸ்ராத்தம் பண்ணால் அது பூர்ண பலனை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். ஆனால் பரவாயில்ல, ஏன்னா தொடர்ந்து இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் ஏதோ சொல்கிறாரா, அதுதான் அவருக்கு ஏதோ தட்சணை கொடுத்து ஏதோ ஸ்ராத்தம் பண்ண, அதெல்லாம் அதுக்காக பித்ருக்காரியத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது, ஸ்ராத்தம் பண்ணியே ஆகணும், அதுதான் பண்ணிடணும். ஓகே, ஹதம் ஸ்ராத்தம் இது பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி ஜாக்கிரதையாக சொல்லுவார். அதனால் ஏன்னா சரியான பாத்திரம் இல்லைன்றதுனால நீ ஸ்ராத்தம் பண்ணதை விட்டுறக்கூடாது, ஸ்ராத்தம் பண்ணியே தேவை, பித்ருக்கர்மா அது கண்டிப்பாக செய்தாகணும். அதனால் ஏதோ பிராமணன் கிடைச்சானா வச்சு ஸ்ராத்தத்தை கண்டிப்பாக செய்து முடிக்கணும் அப்படின்ட்டு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி இந்த இடத்துல ஜாக்கிரதையாக சொல்லுவார். சரி, ஓகே. அதனால் ஹதம் ஸ்ராத்தம் அபாத்திரகம் ஹதம் ஹர்ஷோத்ரியம் தானம், நல்ல வேத வித்துக்களுக்கு தானம் பண்ணால் தான் சிறந்த பலன் கொடுக்கும். அதனால் பசி எடுக்கணும்ல, அதனால் விட்டுக்கூட, பசி எடுக்கணும் தானம் பண்ணோம். ஆனால் பிராமணனுக்கு ஒரு வேத வித்துக்களுக்கு தானம் பண்ணால் சிறந்த பலனா, உயர்ந்த பலன் கிடைக்கும். அப்படி ஹதம் அஸ்வத்ரியே தானம் அனாச்சாரம் ஹதம் குலம், ஆச்சாரம் இல்லாத குலமானது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அனாச்சாரம் ஹதம் குலம் விஸ்வாச குரு வாக்கியேஷு ஸ்வஸ்மின் தீனத்வ பாவனாக
எப்போவுமே குருமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் திட விசுவாசம் வேணும். அப்போ தான் சொல்கிற விஷயம் நம்ம மனசில் ஏறும், அது பெரிய பலனை கொடுக்கும். குரு வாக்கியத்தில் விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் ஆன்மீகத்தில் பௌதிகத்திலே முன்னேற்றம் அடைய முடியாது, வாழ்க்கை செழிக்காது. அதனால் குருமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் திட நம்பிக்கை வேணும், திட விசுவாசம் வேணும். அப்போ தான் நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். அதே சமயத்தில் குருமார்களிடத்தில் போய் கேட்டால் அவர் ஏற்கனவே சொன்ன விஷயத்தான் திருப்பி சொல்கிறார். எத்தனை தடவை சொன்னாலும் தர்ம விஷயங்களோ பாகவத விஷயங்களோ திருப்பி கேட்கணும். அது நவம் தான், அது புதுசு தான். ஏன்னா நம்ம நிறைய விஷயம் மறந்து போயிருப்போம். இப்போ திருப்பி கேட்கறதுனால தப்பு இல்லை. ஒரே விஷயத்தை திருப்பி குருமார்கள் சொன்னால் கூட கேட்கணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போய் உட்காந்து கேட்கக்கூடாது. கேட்டேன்னா அவர்கள் சொல்லக்கூடிய வித்தை உனக்கு பலிக்காது. அவர் சொல்கிறது உன் மண்டையில் ஏறாது, மனசில் ஏறாது. அதனால் தீனத்துவ பாவனகா, ரொம்ப பணிவன்போடு எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு என்ன தெரியும், இந்த சொல்லக்கூடிய இந்த குருநாதர் இந்த குருநாதருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற அந்த தீன பாவத்தோடு கேட்கணுமா. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம தெரிஞ்சதாக அகங்காரம் இல்லாமல் இவரிடத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தோடு கேட்கணுமா. நமக்கு என்ன தான் தெரிஞ்சதாலும் இவர் என்ன பெருசாக சொல்லிட்டு போகிறாரு, எனக்கு தெரியாத விஷயமா, எனக்கு தெரிஞ்சது தான் சொல்ல போகிறாரு, எனக்கு தெரியாத விஷயமா சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு நெக்கலாக இருக்கக்கூடாது, திமுறாக இருக்கக்கூடாது. அந்த அகங்காரம் இல்லாமல் தீன நிலையில் போய் பாகவதம் கேட்கணுமா. அந்த தீன பாவத்தோடு கேட்குறவங்களுக்கு தான் அது ஃபிக்ஸ் ஆகும் மனசில் போய், அது பயன்படும் அந்த விஷயங்களானது, சொல்கிற விஷயம். இவர் என்ன பெரிய பண்டிதரா, இவர் என்ன பெரிய பாகவதரா, இவருக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவருக்கு தெரியுமா, இவருனா ரொம்ப தெரியும் போல் இருக்கு இவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்னு அலட்சியப்படுத்தக்கூடாது. இவருனா பெருசாக தெரியும், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியுமா இருக்கு அப்படின்னு திமுறை கேட்கக்கூடாது. அதனால் ஏன் சொல்ல வரேன்னா, இது மாதிரி நிறைய பேர் கோட்டை விட்டுடுறாங்க பாகவதத்தை. அதனால் நமக்கு தெரியாத விஷயம் கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் அவங்க வாக்கில் கேட்கும்போது தீன நிலையில் உட்காந்து கேட்கணும் பாகவதத்தை. இதை என்னென்னா துந்துகாரி அப்படி கடைப்பிடிச்சானா, விஸ்வாசத்தோடு கேட்டானா குரு வாக்கியத்தை. யார்? கோகர்ணன் குருவாக நினைத்து அவர் வாக்கில் கேட்ட விஷயத்தை விஸ்வாசத்தோடு கேட்டானா, தீன நிலையில் இதனால தான் நான் கரையேற முடியும் இந்த பாகவதத்தினால்தான் அப்படின்னு தீன நிலையில் கேட்டானா. அதனால தான் அவனுக்கு முழு பலனும் கட்சி தான், இந்த பாகவத்துடைய முழு பலனாகிய மோட்சமே கட்சி தான். பாருங்கள், இதெல்லாம் நமக்கு கேட்குறவங்களுக்குரிய தகுதிகளை வளர்த்துக்கணும். இந்த தகுதிகள் கேட்குறவங்களுக்குரிய தகுதி இதெல்லாம். இந்த தகுதிகளை நமக்குள்ளே வர வச்சுக்கணும். எப்படி கேட்கணும்? விஸ்வாசோ குருவாக்கியேஷு ஸ்வஸ்மின் தன்னை தீன நிலையில் வச்சுட்டு பாகவதம் கேட்கணும். அதே சமயத்தில் மனோதோஷ ஜெயச்சைவ கதாயம் நிச்சலா மதிகி. கதை கேட்க வந்தபோது வீட்டை பற்றி நினைக்கிறது, அங்கே போகலாமா இங்கே போகலாமா, ஃபோன் பண்ணுவாங்களா, ஃபோன் வச்சுட்டேனே, ஃபோனு வச்சுட்டு வந்தேனா, இதெல்லாம் நினைக்கக்கூடாது. செருப்பு அங்கே பாகவதம் சொல்கிறதுக்கு வாசலில் செருப்பு கட்டி வரோம் இல்லையா, அந்த செருப்பு கட்டி விடும்போதே நம்ம குடும்பம், மனைவி, மக்கள், இந்த குடும்பம் எல்லாத்தையும் தூக்கி அங்கேயே கட்டி வச்சுட்டு வந்துடணும். ஆமாம், உள்ளே கொண்டு வர பாகவதம் நடக்குதுன்னா அந்த இடத்துக்கு எதுவும் கொண்டு வரக்கூடாது. அந்த இடத்துல பகவத் சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. பாகவதம் கேட்கணுன்ற ஆர்வத்தோடு கேட்கணும். அதனால் இந்த மனோதோஷத்தெல்லாம் தூக்கி ஜெயிச்சுட்டு தான் வரணும். ஆமாம், மனசு 1000 விஷயத்தில் அலைபாயம், அதெல்லாம் நீ மனசை பறி கொடுத்தனா பாகவதம் கேட்டு பிரயோஜனம் இல்லை. பாகவத்தில் நீ வீட்டை பற்றி நினச்சிருந்தா பிரயோஜனம் என்ன சொல்லும் பார்க்கலாம். அதனால் மனோதோஷ ஜெயச்சைவ கதாயம் நிச்சலாமதிகி, நிச்சலமான புத்தியோடு கதையை கேட்கணும். புரிஞ்சுங்க. இதெல்லாம் விஷ்ணு தூதர்கள் சொல்கிறாங்க. இந்த தகுதிகள்லாம் துந்துகாரிக்கு இருந்து தான் அப்படி கதை கேட்டானா. அதனால தான் அவனுக்கு இந்த ஒரு பாகம் ஒரே சப்தாகத்தில் அவருக்கு விமானம் சேர்ந்து தான். அது விஷ்ணு தூதர் சொல்கிறாங்க. ஏவமாதி கிருதம் சேர்ச்சியாத்து ததா வை ஸ்ரவணே பலம் புனர்ஸ்ரவாந்தே சர்வேஷாம் வைகுண்டே வசதி துருவம். கோகர்ண தவ கோவிந்தோ கோலோகம் தாசியதி ஸ்வயம் ஏவமுக்தா யு சர்வே வைகுண்டம் ஹரிகீர்த்தனாக. அவர்மா சொல்கிறார். அதனால் இந்த தன்மைகளோடு கதை கேட்கணும். மறுபடியும் நீங்கள் பாகவதம் ஏற்பாடு பண்ணுங்கள், நிச்சயமாக எல்லாருக்கும் விமானம் வரும். அது மட்டும் இல்லை, கோபாலனே கோலோகத்துக்கு கோகர்ணா உன்னை அழிச்சு போகிறாரு, நீ கவலைப்படாத, நீ இப்போ மகா கிருபாலு, இவ்வளோ ஆத்மாக்களை கரையத்துக்காக நீ பாகவதம் சொல்கிறியே, உன்னுடைய பரந்த மனநோக்கமே பகவான் மெச்சுறார். உன்னுடைய பரந்த மனநோக்கம் பகவான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நிச்சயமாக உனக்கு மோட்சம் கிடைக்க போகுது. அதனால் மறுபடியும் நீங்கள் இதே சப்தாகம் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் சொல்லி துந்துகாரியை மட்டும் அழிச்சுட்டு போயிட்டாங்க. சாவணே மாசி கோகர்ணே கதாமூச்சே
ததா புனः சப்தராத்திரவதிம் பூயः ஸ்ரவணே தைஹி கிருதம் புனः. இந்த ஆவணி மாதம், அதாவது சரி, மறுபடியும் ஒரு ஆவணி மாதம் அவர் என்ன பண்ணுறாரு, கதை ஏற்பாடு பண்ணுறார். அடுத்த வருஷம் மறு வருஷத்தில் கதையை அதே மாதிரி ஏற்பாடு பண்ணுறார். அதே மாதிரி 7 நாளும் கதையை அந்த விஷ்ணுத்துக்கு சொன்ன மாதிரி கதை கேட்குறாங்க எல்லா மக்களும். அதே மக்கள் தான் அடுத்த வருஷத்தில் வந்து கதை கேட்குறாங்க. கதை கேட்ட பிறகு அந்த 7 நாள் கதை முடியும் போது பகவான் ரொம்ப சந்தோஷமடைந்து கோலோகத்திலேருந்து பகவான் கிருஷ்ண பரமாத்மாவே நிறைய விமானங்களோடு இறங்கிட்டானான் பகவான். ஆமாம், உடனே பகவான் பாஞ்சஜன்யம் என்ற தன்னுடைய சங்கநாதத்தை முழங்கிண்டு அந்த தன்னுடைய தூதர்களோட தன்னுடைய பக்தர்களோட உத்தவர் முதலான பக்தர்களோட அங்கே வந்து சேர்ந்துட்டாராம் பகவான். அந்த பாகவத கதை நடக்கிற இடத்துல அந்த தேவர்கள்லாம் ஜெய ஜெயா நமோ நமக, அந்த மக்கள் எல்லாம் ஜெய ஜெயா நமோ நமகன்னு சொல்கிறாங்க. தேவரெல்லாம் பூமாறி போயிடுறாங்க, கந்தரெல்லாம் பாடுறாங்க, அப்சரெல்லாம் ஆடுறாங்க. இது மாதிரி ஒரு கோலாகலமாக நடக்குது அந்த இடத்துல அந்த பாகவத மேளா முடியும் போது. அப்போ எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கும் போது எல்லாருக்கும் விமானம் வந்து சேர்ந்துட்டு விட்டது அந்த இடத்துல அடுத்த வருஷம் ஏற்பாடு பண்ணும்போது. ஜெயசப்தன் அமசப்தா தத்ராசன் பகவஸ்ததா பாஞ்சஜன்ய துவனிம் சக்கரே ஹர்ஷாத் தத்ர ஸ்வயம் ஹரிஹி, சாட்சாத் பகவானே வந்துட்டான் அந்த இடத்துல. கோகர்ணம் து சமாலிங்கிய அகரோத்து சதுர்ஷம் ஹரிஹி, அந்த கோகர்ண பகவான் கட்டி பிடிச்சி பளிச்சுன்னு மொத்தம் குத்தானான். மொத்தம் குத்துன்னு வரல சொல்கிறேன், அப்படி கட்டி பிடிச்சா மொத்தம் கொடுப்பானா பகவானே கிருஷ்ணன் வந்து கட்டி பிடிச்சினானா கோகர்ணா நான் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்துட்டே, நான் ஜீவாத்மாக்கெல்லாம் கரையறதுக்காக நான் அவதாரம் பண்ணுறேன், ஆனால் அது சுலபமாக நீ பாகவதத்தின் மூலமாக இந்த ஜீவாத்மாக்கெல்லாம் கரையேற்றிட்டியே, என் வேலையை நீ செய்தியே அப்படின்னு சொல்லி உன் மேலே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரீதியோடு கட்டி ஆலிங்கனம் பண்ணினானா கிருஷ்ண பரமாத்மா. யார்? கோகர்ணனை. சமாலிங்கிய அகரோத்து சத்ருஷம் ஹரிஹி, பகவானை போல ரூபமுடையவனாக மாற்றிட்டாராம். யார்? கோகர்ணன் கிருஷ்ண மாதிரி ரூபமுடையவராக மாட்டார். ரெண்டு கிருஷ்ண மாதிரி இருக்காங்களா 2 பேரும். அப்படிப்பட்ட சாருபிய ரூபத்தை அடைஞ்சிட்டாராம் கோகர்ணன். கோகர்ணம் து சமாலிங்கிய அகரோத்து சத்ருஷம் ஹரிஹி சோத்ரு நன்மியான் கணசியாமன் பீத கௌசைய வாச. அங்கே கதை கேட்ட அத்தனை பேரும் வந்து என்னென்னா மஞ்சள் பட்டாடை அணிந்தவர்களாக, அப்படிப்பட்ட வைகுண்டவாசிகளாக கிரீட குண்டலங்களோடு அப்படி திவ்ய ரூபத்தை எடுத்தவர்களாக மாறினாலாம். இந்த கண்ணு தெரியாதவன் காது கேட்காதவங்களாம் இருந்தாங்க இல்லையா, இந்த ஊமையாக இருந்தாங்க இல்லையா, கண்ணு தெரியாதவங்க இல்லையா, முடமாக இருந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட தரித்திரர்கள், நோய்களால் வாட்டப்பட்டவர்கள், அவங்க அத்தனை பேரும் திவ்ய ரூபத்தோடு அப்படி சங்க சக்கர கதா இல்லை கோலோகத்தில், அதாவது கிருஷ்ணனை போல ரூபமுடையவர்களாக எல்லாமே அப்படி மஞ்சள் பட்டாடை அணிந்தவர்களாக சியாம சுந்தரனாக அப்படி இந்த கிரீட குண்டலங்களோடு பிரகாசிக்கிறாங்களாம். அங்கே கேட்ட அத்தனை மனுஷர்களும் அத்தனை ஜீவராசிகளும் அங்கே கோலகத்துக்குரிய அந்த பகவானை போல ரூபமுடையவர்களாக மாறிவிட்டார்களாம் அத்தனை பேரும், அந்த மக்கள் அத்தனை பேரும். பாருங்கள் சொல்கிறாங்க பாருங்கள். சோத்ருன் அந்யான் கணசியாமான் பீத கௌசேய வாசகா, மஞ்சள் பட்டாடை அணிந்தவர்களாக சியாம சுந்தரனாக கிருஷ்ணனை போல ரூபமுடையவர்களாக மாறிட்டாங்களாம். அதில் கிரீடங்களும் குண்டலங்களும் அணிந்தவர்களாக அந்த பகவானை ஒரு க்ஷணத்தில் அடைந்து விட்டார்கள். ஒரு க்ஷணத்தில் அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டார்கள். கிரீடனக குண்டலின ததா சக்கரே ஹரிக்ஷணாத்து தத் கிராமேயே ஸ்திதா ஜீவா ஆஸ்வ சாண்டாள ஜாதையா, சண்டாளன் முதல் கொண்டு பிராமணனிலிருந்து சண்டாளன் வரைக்கும் எல்லா ஜீவராசிகளும் அப்படி பகவானை போல ரூபம் கொண்டவர்களாக எல்லாருக்கும் விமானம் வந்து அந்த விமானத்தில் ஏறி எல்லாரும் கோலோகத்துக்கு போகிறாங்க. இது பாகவதம் கேட்டதுடைய பலன். இது விமானிய ஸ்தாபிதாஸ்தே அபி கோகர்ண கிருபையா ததா, கோகர்ணனுடைய கிருபையினால் நடந்த விஷயம் இது. அத்தனை ஜீவாத்மாக்களும் கரையத்துறது பாகவத்தினால். பிரேஷிதான் ஹரிலோகத்தை தத்திர கச்சந்தி யோகினகா, எந்த யோகிகள்லாம் அடையக்கூடிய அந்த ஹரிலோகத்தை அடைந்தார்களாம். கோகர்ணனேச கோபாலோ கோலோகம் கோபவல்லபம், கோபர்களுக்கு பிரியமான பகவான் அந்த கோலோகத்துக்கு கோபாலனாகிய பகவான் கோகர்ணனை அப்படி கட்டி ஆலிங்கனம் பண்ணி தன் விமானத்தில் ஏற்றிண்டு ஜம்முன்னு பகவான் பறந்துட்டான். ஆமாம், கோலோகத்துக்கு ஆட்சி போயிட்டான் பகவான். கதா ஸ்ரவணதா பிரீதோ நிர்ஜயோ பக்தவத்சலா, எதனா இவர் சொன்ன அந்த கதையில் பிரீதி அடைஞ்சு பக்தஇடத்தில் வாத்சல்யம் இல்லை பகவான். அந்த கோகர்ணன் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அத்தனை பேரும் கோலத்துக்கு பகவான் ஜம்முன்னு ஆட்சி போயிட்டான். இவ்வளவு பேரும் மோட்சம் கிடைச்சிது இந்த பாகவதம் கேட்டதுனால. எப்படின்னா 32 நாட்கள் அஸ்வமேத மண்டபத்தில் 32 நாட்கள் லவகுசர்கள் சொன்ன அந்த ராமாயணத்தை கேட்டதுனால கடைசியில் எப்படி ராமர் சரயு நதிக்கரையில் இறக்கி அயோத்தியவாசிகள் அத்தனை பேரையும் தன்னுடைய சாந்தானிக்கம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய லோகத்துக்கு அந்த வைகுண்டத்துக்கு அழைச்சியும் போனாரோ,
புல் பூண்டு ஒன்று இல்லாமல் எல்லாரையும் வைகுண்ட ஆட்சி பண்ணாரோ, அதே மாதிரி கலியுகத்தில் கிருஷ்ண பரமாத்மா இந்த பாகவதம் கதை கேட்ட அத்தனை பேருக்கும், அந்த இடத்துல இருந்த எல்லா ஜீவராசிகளுக்கும், சண்டாளம் வரைக்கும் எல்லாருக்கும் மோட்சத்தை அளித்தார். அயோத்தியா வாசின பூர்வம் யதா ராமேன சங்கதா ததா கிருஷ்ணேன தேனிதா கோலோகம் யோகி துர்லபம். அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ண யோகிகளால் அடைய முடியாத அந்த கோலோகத்தை பக்தியினாலேயே இந்த பாகவதம் கேட்டதினாலே அடைந்து விட்டார்கள். எத்திர சூரியஸ்ய சோமஸ்ய சித்தானம் ந கதி கதா தம் லோகம் ஹி கதாஸ்தே து ஸ்ரீமத் பாகவத சபாத்து. அந்த இடத்துல சூரியனே பிரவேசிக்க முடியாதான் தெரியுமா? கோலோகத்தில் சூரியனுக்கே அனுமதி கிடையாதுங்க. சூரிய வெளிச்சம் இல்லை, சந்திர வெளிச்சம் இல்லை, ஸ்வயம் பிரகாசமான உலகம் அந்த கோலோகம். சூரியனும் செல்ல முடியாதான், சந்திரன் செல்ல முடியாது, அக்னி பகவான் கூட அங்கே செல்ல முடியாதான், சித்தர்கள்லாம் கூட போக முடியாதாங்க. பெரிய பெரிய சித்த புருஷர்லாம் கூட அந்த கோலோகத்துக்கு போக முடியாதான். அப்படிப்பட்ட இடத்துக்கு பாகவதம் கேட்டதுனால இவர்கள் அந்த மோட்சஸ்தானத்தை, வைகுண்டமே மோட்சஸ்தானம் தான். அதை விட உயர்ந்த நிலை தான் கோலோகம். கோலோகம் தான் ரொம்ப வசதி. அந்த உலகத்தை அடைந்து விட்டாரலாம் இந்த கோபால பக்தர்களாகிய இந்த பாகவதம் கேட்டவ அத்தனை பேரும். எத்திர சூரியஸ்ய சோமஸ்ய சித்தானம் ந கதி கதா தம் லோகம் ஹி கதாஸ்தே து ஸ்ரீமத் பாகவத ஸ்ரவாத்து. ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டதுனாலேயே அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட இந்த சப்தாக யஜ்ஞம் கதாசு சஞ்சிதம், இந்த பலன் பற்றியா இந்த உஜ்வலம். அப்போது கதை கேட்டவங்களும் உன்னத சித்தியான கதை சொன்ன கோகரனும் பார்த்தா கோலகத்தை அடைஞ்சிருக்கார். யோசிச்சு பாருங்கள். அதனால் ஏன் கஷ்டப்படுறீங்க? கடுமையான காற்றை உணவாக கொண்டு, காட்டில் பார்த்தா எலும்பும் தோலுமா ரிஷிகள்லாம் தவம் பண்ணி வீட்டை விட்டு துறவியாக போய் கடுமையாக மூச்சு பயிற்சி பண்ணிட்டு, ஆசன பயிற்சி பண்ணிட்டு, வெறும் சருகுகளை சாப்பிட்டுண்டு, ஏன் இப்படி உடம்பை இழைக்க செய்து கொண்டு கஷ்டமான யோகங்களை கடைப்பிடிக்கிறீங்க? இந்த பாகவதம் கதை கேட்கறதுனாலேயே அந்த உயர்ந்த வைகுண்டத்தை அடைஞ்சிட முடியுமே. யோசிச்சு பாருங்கள். வாதாம்பு பர்ணாசன தேக சோஷனைகி தபோபிர் உக்கரைச்சிற கால சஞ்சிதைகி. நீண்ட காலமாக தபசுனால் காலத்தை வியர்த்தமாக்காதீர்கள். உடம்பு இழைக்க செய்து விரதங்கள்லாம் இருந்து இப்படி கடினப்படுத்திக்காதீர்கள். உடம்பை வேண்டாம். யோகஸ்ச சம்யாந்தி நதாம் கதிம் பை சப்தாக காதா ஸ்ரவணேன யாந்தியாம். யோகத்தினால் அடைய முடியாது இந்த நிலையை, சப்தாக ஸ்ரவணத்தினால் மட்டும்தான் அடைய முடியும் அந்த கிருஷ்ண உலகத்தை. புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த இதிகாசத்தை, இந்த கோகர்ண சரித்திரத்தை, இந்த ஆத்மதேவர் சரித்திரத்தை, இந்த இதிகாசத்தை சாண்டில்ய மகரிஷி சித்திரக்கூடத்தில் உட்காந்து பாராயணம் பண்ணி பிரம்மாண்டத்தில் கண்களில் கண்ணீர் மல்க பிரம்மாண்டத்தில் மூழ்கி படிக்கிறாராம், பேரானந்தத்தில் தலைக்கிறாராம். இதிகாசம் இமம் புண்ணியம் சாண்டில்யாபி முனீஸ்வராக. முனிவர்களுக்கு ஈஸ்வரன், முனிவர்களுக்கு சிறந்தவராகிய அந்த சாண்டில்ய மகரிஷி பக்தி சூத்திரத்தை எழுதினவர். 2 பேர் பக்தி சூத்திரம் எழுதினாங்க, நாரதர், சாண்டில்யர். அந்த சாண்டில்யர் பக்தியில் மெய்மறந்தவர், அவர் கிருஷ்ண பக்தியில் சிறந்தவர் அவர். அப்படிப்பட்ட இந்த பாகவத மகாத்மியத்தில் இந்த கோகர்ண கதையை திருப்பி படித்து பிரம்மாண்டத்தில் மூழ்கிறாராம். அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சரித்திரமாக இது. இதிகாசம் இமம் புண்ணியம் சாண்டில்யாபி முனீஸ்வரா படதே சித்திரகூடஸ்தோ பிரம்மானந்த பரிப்ளதः ஆக்கியானம் ஏதத் பரமம் பவித்ரம் சுதம் சக்ருத்வை விதஹேத் அகோகம் சாத்தே பிரயுக்தம் பித்ருத்திம் ஆவேஹேத் நித்தியம் சுபாடாத்து அபுனர்பவம் ச. இந்த ஆக்கியானத்தை, இந்த கோகர்ண சரித்திரத்தை படித்தா, ஆத்மதேவர் சரித்திரத்தை படித்தா பிதர்கள்லாம் திருப்தி அடைவாங்களாம். நம்ம பிதர்களை திருப்திப்படுத்துறதுக்கு வேறு எதுவும் சாதனை பண்ண வேணாம். இந்த சரித்திரத்தை துந்துகாரி கதை படிங்க, பிதர்கள்லாம் கரையேறுவாங்க. துந்துகாரி செத்தவன் கரையேற்கான் இல்லையா, பிரேதமாக இருந்து. அப்போ அது மாதிரி நம்ம இறந்து போனவர்கள், நம்ம முன்னோர்கள்லாம் கரையேறிடுவாங்களாம் இந்த சரித்திரத்தை படித்தா. ஆக்கியானம் எது பரமம் பவித்ரம், உயர்ந்த நம்மளை பரிசுத்தமாக்கக்கூடியது இந்த சரித்திரமானது. சுதம் சக்ருத்வை விதகே தகோகம். இதை ஒரு தடவை கேட்டால் கூட போதுமா, பித்ருக்கள்லாம் திருப்தி அடைஞ்சிடுவாங்களாம். இது ஸ்ராத்த காலத்தில் பித்ருக்களுக்கு ஸ்ராத்தம் பண்ணுறலையா, அந்த சமயத்தில் படித்தா ரொம்ப விசேஷமாக பித்ருக்கள் ரொம்ப சந்தோஷம் அடைந்து அந்த சந்ததி விருத்தி பண்ணுவாங்க. அந்த சந்ததிகளை நல்லா விருத்தி பண்ணி அந்த சந்ததியில் சந்தோஷம் அடைவாங்க. பித்ருக்கள்லாம் திருப்தி அடைவாங்களாம். ஸ்ராத்த பிரயுக்தம் பித்ரு திருப்தி பித்ருக்கள் திருப்தி அடைவாங்க. ஆவேகத்து
யார் நித்தியமாக இந்த சரித்திரத்தை, அந்த ஆத்மதேவர் சரித்திரத்தை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாதான். மீண்டும் ஒரு மாதா கர்ப்பத்தை பார்க்க மாட்டாங்களாம். நித்தியம் சுபாடாத்து அபுனர்பவம் ச. அப்படிப்பட்டது இந்த சரித்திரமானது. அருமையான சரித்திரம். இப்போ நம்ம அடுத்தது அப்பா 5 அத்தியாயம் பூர்த்தி பண்ணிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ 5 அத்தியாயம் பூர்த்தி பண்ணியாச்சு பாகவத மகாத்மியத்தில். இப்போ 6வது அத்தியாயம் வந்து என்னென்னா நியமங்களை சொல்ல போகிறார். அதில் மிருதங்கம் வாசித்தார் இந்திரன், பிரகலாத தாளம் மூட்டார், அப்படிலாம் வரப்போகுது. அதுலேயும் பக்தர்லாம் வரப்போகிறாங்க. அதை பார்க்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். அந்த 6வது அத்தியாயத்தை தள்ளிட்டு நேராக பாகவத்துக்குள்ளே போயிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா இதுவே 2-3 பார்ட் ஆகி போச்சு, 4 பார்ட் ஆகி போச்சு. இன்னும் போயிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறது? கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாள் கலந்து போச்சு. இது பாருங்கள், 4-5 பார்ட் ஆகி போச்சு. இந்த 6வது அத்தியாயத்தை தள்ளின்னு போயிடலாமா, தள்ளிட்டு அப்புறமா நேராக முதல் ஸ்கந்தத்துக்கு போயிடலாமா, இல்லை இந்த 6வது அத்தியாயம் பாராயணம் பண்ணலாமான்னு தெரில. சரி, நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த 6வது அத்தியாயம் நம்ம பாராயணம் பண்ணுறதை பண்ணலாம். ராம 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 ஸ்ரீராமநாம சங்கீதத்துக்கு ஜெய். நிறைய வியூவர்ஸ்லாம் வரல, ஏதோ 1-2 பேர் கேட்குறாங்க. அது சரி, அவங்களுக்காவது இந்த பாகவத்தை போடும் அப்படின்னு தான் போடுறோம், இந்த பாகவத மகாத்மியம். சரி, உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. இந்த 6வது அத்தியாயம் போனோன்னா போடலாம். ஆனால் இப்போ டைம் ஆயிடுச்சு. போன பகுதியை பார்த்தா 2 மணி நேரம் 38 மணி நிமிஷம் ஆகிப்போச்சு முடிக்கிறதுக்கு. அவ்வளோ நேரம்லாம் கேட்கறது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். இந்த 2 மணி நேரத்தில் பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த பகுதியில் 6வது அத்தியாயம் பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸில் தெரிவிங்க உங்கள் விருப்பத்தை. அப்போ அந்த 6வது அத்தியாயத்தை நியமங்கள்லாம் எப்படி பாகவதம் சப்தாகம் வச்சா அதுக்கு எப்படி நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கணும், அது என்னென்ன நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கணுன்றதை ஃபுல் டீட்டெயில் சொல்லப்பட்டிருக்கு இந்த 6வது அத்தியாயத்தில். அதெல்லாம் பார்க்கணுன்னா பார்க்கலாம். சரி, ஓகே. ராம 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 ராம் ஸ்ரீராமநாம சங்கீதம் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி की जय. श्रीमद् भागवत भगवान की जय. राम 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 राम।